Hi guys, this is Harismita. So எல்லாரும் வந்துட்டீங்கன்னா ஒரு ஹாய்ன்னு சொல்லி மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. ஹலோ கைஸ், வந்துட்டீங்கன்னா ஹாய்ன்னு சொல்லி மெசேஜ் போடுங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹாய் ஸ்ரீஹரி, ஹாய் சாம். ஹாய் அனுஷா. எஸ், நான் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஸோ ஹாய் எவ்ரி ஒன். ஸோ 1 minute வெயிட் பண்ணலாம், அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாய் எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிளாஸை. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம சாப்டர் 11 அண்ட் சாப்டர் 4ஓட இம்பார்ட்டன்டான 1 marks அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. ஸோ எஸ், நம்ம வந்து சாப்டர் 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு இது கெஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எது கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் 2. ஸோ ஆப்ஷன் 2 வந்துட்டு சொல்றீங்க, அப்புறம் ஒருத்தங்க ஆப்ஷன் 4 சொல்லியிருக்கீங்க. ஸோ எஸ், நம்ம பார்க்கலாம் எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ் வந்துட்டு ஒரு ரேண்டம் வேரியபிள்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற அந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, நவ் இப்போ என்ன பண்ணணும்னா, which of the following is correct statement அப்படின்னு கேட்டிருக்காங்க. both mean and variance exist, both mean and variance does not exist, mean exist but variance does not exist, அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதுல வச்சு நம்ம எது எக்ஸிஸ்ட் ஆகுது எது எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ மீன் பாத்தீங்கன்னா, மீனோட இது என்னது, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருமா. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்டர்வல் ஃப்ரம் 1 to இன்ஃபினிட்டி. கரெக்டா? 1ல இருந்து மேல. இது என்னது, மைனஸ் இன்ஃபினிட்டி டு டில் 1. ஓகேங்களா? சோ இப்படி வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. சோ அதே மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இது வந்துட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1, இது வந்து எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் 1 to infinity x f of x dx அப்படின்னு சொல்லிட்டு வருமா. இங்க இதோட f of x என்னவா வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். -1 to minus infinity to 1 f of x என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். So hi everyone. So Sam 0 சொல்லிருக்கீங்க. மத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். minus infinity to 1ல f of x அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. ஜீரோ ஜீரோ. ஓகே, சோ இப்போ வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ பாத்தீங்கன்னா எஸ், அது வந்துட்டு 0. ஏன்னா நம்மளுக்கு இது வந்துட்டு எக்ஸ் லெஸ் தேன் 1ல. சோ எக்ஸ் லெஸ் தேன் 1ல இதோட ஃபங்க்ஷன் வேல்யூ பாத்தீங்கன்னா 0. சோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அதுல 0. சோ நம்ம என்ன எழுதிக்கலாம், மைனஸ் எக்ஸ் minus infinity to 1 x into 0 dx plus 1 to infinity x f of x value பாத்தீங்கன்னா அது என்ன வரும், 2 by x cube வரும். so into 2 by x cube into dx அப்படின்னு சொல்லிட்டு வருமா. so இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்தரா இது வந்துட்டு x into 0 வந்துட்டு நம்ம வந்து 0ன்னு எழுதிக்கலாம் அந்த ஃபங்க்ஷனை. so இந்த ஹோல் ஃபங்க்ஷன் வந்து 0 ஆயிரும். பிளஸ்
இது என்னவாகும்? இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா 1 to infinity இது வந்துட்டு 2 by x square அப்படின்னு வரும். So 2 by x square dx வரும். 1 by x square ஓட டெஃபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு it will be minus 1 by x. So 2 வெளியே எடுத்துட்டு it will be minus 1 by x 1 to infinity. So இது basically என்ன வரும்? 2 into minus 1 by infinity minus of 1 by 1 அப்படின்னு வருமா? So 1 by infinity நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். So it will be 2 into 0 plus 1. So that will be equal to 2 அப்படி. So நம்ம வந்துட்டு மீன் நம்மளுக்கு மீன் வந்து என்ன கிடைச்சிருக்கு? 2. So அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? மீன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லலாமா? So மீன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது, கரெக்டா? ஆனா இப்ப வேரியன்ஸ் பார்க்கலாம். வேரியன்ஸோட ஃபார்முலா என்னன்னு, ஏன்னா மீன் வேரியன்ஸ் பத்தி தானே பேசியிருக்காங்க. வேரியன்ஸ் வந்துட்டு so variance e of x square அது அப்படிதான் டிஃபைன் பண்ணுவாங்க is equal to minus infinity to infinity x square into f of x dx அப்படின்னு வருமா? So now this will be என்ன ஒரு minus infinity to 1 x square into f of x dx plus 1 to infinity x square into f of x dx அப்படின்னு வருமா? Now இங்க பாத்தீங்கன்னா again உங்களுக்கு இன்டர்வல் பாத்தீங்கன்னா -1 to minus infinity to 1 அந்த இன்டர்வல் என்ன ஆகுது? 0 ஆயிரும். அந்த ஃபங்க்ஷனே 0 ஆயிரும். சோ இந்த ஃபங்க்ஷனே உங்களுக்கு 0 ஆயிரும். சோ இந்த ஃபங்க்ஷனோட f of x வந்து 2 by x cube. ஓகேங்களா? சோ now இது நம்ம ஃபர்தரா நம்ம சால்வ் பண்ணோம்னா சோ இந்த செஷன் வந்துட்டு 1 marks and few more important 1 marks and few more important questions. So இப்போ நீங்க further பண்ணீங்கன்னா இது 0 plus 1 to infinity x square into இது என்ன வரும்? 2 by x cube into dx அப்படின்னு சொல்லி வருமா? So இது நான் further solve பண்ணனா which will get it as 2 1 to infinity 1 by x dx அப்படின்னு வருமா? So இது நான் வந்துட்டு 1 by x ஓட integration என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1 by x ஓட integral of 1 by x என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். So integral 1 by x. So ஸ்ரீஹரி log x சொல்லிருக்கீங்க. மித்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். integral log c சொல்லிருக்கீங்க, log x சொல்லிருக்கீங்க. So integral 1 by x என்னது? So நிறைய பேர் log x சொல்லிருக்கீங்க. Yes, log x தான் correct. So it will be log x அப்படின்னு சொல்லிட்டு வருமா? இது வந்து infinity 1 to infinity அப்படின்னு சொல்லிட்டு வரும். So இது நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா log infinityங்கிறது does not exist. So log 1 நமக்கு தெரியும், log infinity and log 1 வந்துட்டு இது சப்ஸ்டிட்யூட் பண்ணா it does not exist. இந்த மாதிரி ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்காது. So நம்ம என்ன சொல்லலாம்னா வேரியன்ஸ் வந்துட்டு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகல. வேரியன்ஸ் doesn't exist. ஓகேங்களா? சோ இப்போ நமக்கு என்ன மீன் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆனா வேரியன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகல. சோ என்ன இதா இருக்கும்? mean exist but variance does not exist. So option 2 தான் கரெக்டான ஆப்ஷன். So நிறைய பேர் option 2 சொல்லிருக்கீங்க. Yes, very good. And சொல்லாதவங்க பரவாயில்ல, நம்ம next question கரெக்டா ஆன்சர் பண்ணலாம். So next question வந்து அதோட ஆன்சர் கரெக்டா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். Yes, Sam Shrihari 2, Sam 2, Indrani 2. Yes, மித்தவங்க கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எது கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சோ ஓகே, நீங்க அப்படியே கெஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு கேம் விளையாடுறாங்க where the players tosses 6-sided fair die. சோ என்ன சொல்றாங்கன்னா 6 சைடு இருக்கிற ஒரு fair die வந்து அது டாஸ் பண்றாங்க. if the face that comes up is 6, so 6 நமக்கு வந்துச்சுன்னா அந்த பிளேயர் வந்து 36 rupees வின் பண்ணுவாங்க. சப்போஸ் 6 வரலனா k square rupees லூஸ் பண்ணுவாங்க. அந்த கேங்கிறது நம்மளுக்கு டைஸ்ல என்ன இருக்கும்? 1 2 3 4 5 6 இருக்குமா?
ஸோ 6 வந்துச்சுன்னா 36. அதுவே 1 வந்துச்சுன்னா 1 ஸ்கொயர் வந்து என்ன வந்து 1 ஆகும், 2 ஸ்கொயர் வந்து 4 ஆகும். ஸோ 2 வந்துச்சுன்னா 4 rupees லாஸ், 3 வந்துச்சுன்னா 9 rupees லாஸ். ஸோ இதுதான் உங்களோட சம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வந்து லிட்டரலா ஒரு டேப்லோ காலம் மாதிரி நான் போட்டா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஸோ விச் வில் பி, இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், fourth, fifth and sixth. So இதுதான் 1 2 3 4 5 6ங்கிறது டைசஸ். ஓகேங்களா? சோ 1ங்கிறது அந்த ஃபேஸ் 1, அந்த நீங்க டை உருட்டுனீங்கன்னா 1 வர்றது, அதே மாதிரி டை உருட்டுனீங்கன்னா 2 வர்றது, அந்த மாதிரி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும். இப்போ எக்ஸ் வேல்யூ இப்போ வந்து எக்ஸ் வேல்யூ என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆகுது இல்ல எவ்வளவு ப்ராஃபிட் ஆகுது அதுதான் உங்களோட எக்ஸ் வேல்யூன்னு எடுத்துக்கிறேன். சோ உங்களுக்கு 1 கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு லாஸ், உங்களுக்கு கே ஸ்கொயர் லாஸ். சோ 1 கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு -1 லாஸ். 1 ஸ்கொயர்ங்கிறது 1. அதே மாதிரி 2 கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு -4 லாஸ். அதே மாதிரி உங்களுக்கு 3 கிடைச்சிருச்சுன்னா -9 லாஸ். இது வந்து -16 உங்களுக்கு லாஸ் ஆகும், -25 உங்களுக்கு லாஸ் ஆகும். ஆனா 6 கிடைச்சா மட்டும் உங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க, இதுக்கு ப்ராஃபிட் ஆஃப் 36. சோ +36 அது மட்டும். சோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 அது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு டை உருட்டுனீங்கன்னா உங்களுக்கு 6 பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதுல உங்களுக்கு 1 கிடைக்கிறதுக்கு 1/6. ஓகேங்களா? சோ ப்ராபபிலிட்டி வந்து 1/6 இதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு டைஸ் உருட்டுனீங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அகைன் 1/6. ஏன்னா உங்களுக்கு 6 இதுல ஒரே ஒரு நம்பர் கிடைக்கணும். சோ இட் வில் பி 1/6. இதுக்கும் 1/6, இதுக்கும் 1/6 and இதுக்கும் 1/6 and இதுக்கும் 1/6. இதுதான் உங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் என்னது, அந்த ஃபேஸ் ஆஃப் 1 ஃபேஸ் ஆஃப் 2 அப்படின்னு. நவ் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இப்போ क्वेश्चन என்னன்னா expected amount to win at this game. so the expected amount என்னன்னு கேட்டிருக்காங்க. so it will be e of x வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா summation of x f of x. so xங்கிறது இங்க என்னது, x into f of x இது. so it will be -1 into 1/6 minus plus -4 into 1/6 plus -9 into 1/6 plus -16 into 1/6 plus -25 into 1/6 plus 36 into 1/6 அப்படின்னு உங்களுக்கு வருமா. சோ இது எல்லாமே நீங்க வந்து ஆட் பண்ணீங்கன்னா which you will get it as உங்களுக்கு என்ன வரும், -1 -4 -9 -16 -25 plus 36 by என்ன வரும், 6 வரும். சோ இது எல்லாமே நீங்க ஈக்குவேட் பண்ணீங்கன்னா this will be equal to -19/6. சோ உங்க ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், -19/6. அது என்னது, ஆப்ஷன் 2 தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். சோ இதுக்கு ஆப்ஷன் என்ன வந்துச்சு, இது நான் ஆப்ஷன் 2, இதுக்கும் ஆப்ஷன் 2 உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். சோ எஸ், நம்ம இப்ப வந்து நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चनல உங்களுக்கு எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சாம் வந்துட்டு 4 சொல்லிருக்கீங்க, இந்திராணி 4, ஸ்ரீஹரி 4, ஹக்குனா மட்டாட்டா 4, ஸோ நம்ம பார்க்கலாம் எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லிட்டு. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க. So x random variable has a binomial distribution அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. So அதோட n என்னன்னு பாத்தீங்கன்னா, அதோட n வந்துட்டு உங்களுக்கு 25, அதோட p வந்துட்டு உங்களுக்கு 0.8. இப்போ அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் x is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலி ஸ்ரீஹரி நாங்க வந்து லைனா லைக் எல்லா இம்பார்ட்டன்ட் 1 மார்க் क्वेश्चंसல இருந்து தான் போறோம். ஸோ எப்போ இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வருமோ நீங்க அப்போ வந்துட்டு வந்து பாருங்க, பிகாஸ் நாங்க சம்மா அந்த மாதிரி தான் போறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் என்பிக்யூ. ஓகே, ரூட் என்பிக்யூ
எஸ். ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஸ்டி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்துக்கிறேன், ரூட் ஓவர் என்பிக்யூ. ஓகேங்களா, இதுதான் உங்களோட ஃபார்முலா. இப்போ கியூங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 1 மைனஸ் பி தான் உங்களுக்கு கியூ. ஸோ விச் வில் பி 1 மைனஸ் 0.8, தட் வில் பி 0.2. இதுதான் உங்களோட கியூ. ஓகேங்களா, ஸோ திஸ் வில் பி ரூட் ஆஃப் 25 இன்டூ 0.8 இன்டூ 0.2 அப்படின்னு வருமா. ஸோ இது ஃபர்தரா நீங்க பண்ணீங்கன்னா ரூட் ஆஃப் 25 இன்டூ 0.16, 0.8 இன்டூ 0.2 வந்து 0.16 வரும். ஸோ நீங்க இது வந்து ரெண்டுமே உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 400 வருமா. ஸோ அதுக்கு நம்ம 2 புள்ளி வச்சா உங்களுக்கு வந்து 4 வரும். நீங்க 25 இன்டூ 0.16 நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 4ங்கிற ஆன்சர் வரும். ஸோ ரூட் 4ங்கிறது 2. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்துட்டு என்னன்னு நான் வந்து சொல்றேன்னா which is 2. ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நிறைய பேர் ஆப்ஷன் 4 சொல்லிருந்தீங்க. எஸ், வெரி குட். நவ் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வச்சு லைக் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அண்ட் அதோட ஏ வேல்யூ பி வேல்யூ என்னவா இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் 4 லத்தீஃபா அண்ட் ஸ்ரீஹரி சொல்லியிருக்கீங்க. வேற யாராச்சும் இருந்தா ஆப்ஷன்ஸ் கெஸ் பண்ணுங்க. இந்திராணி ஆப்ஷன் 4, ஆப்ஷன் 4 வேற யாராச்சும் இருந்தா லைக் வேற சொல்லுங்க பார்க்கலாம். லைக் எது கரெக்டான ஆப்ஷன்? ஓகே, சாம் ஹக்குனா மட்டாட்டா வந்து 4 சொல்லிருக்கீங்க. பார்க்கலாம் எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க ஆஃப் அ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், அந்த f of x கொடுத்துட்டாங்க. இப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி கொடுத்தனால அது ஜெனரல் ஃபார்முலா என்ன, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்பவுமே ஈக்குவல் டு 1 வரும் இன்டூ டிஎக்ஸ், எப்பவுமே வந்து ஈக்குவல் டு 1 வரும். ஸோ புக் இன் 1 மார்க்ஸ் வந்துட்டு இந்த சாப்டர்ல அவ்வளோ கேட்கல. ஸோ நான் புக் இன் 1 மார்க்ஸ் நாங்கள் தனியா போடுறோம். இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் தான் போட்டிருக்கோம். இந்த சாப்டர் இந்த 11th and 4th சாப்டர்ல மெயினா புக் அந்த நமக்கு கொடுத்துருக்க ஃபைனலா கொடுத்துருப்பாங்களா சாப்டர், அதுல இருந்து தான் மோஸ்டா வரும் இதுல. ஸோ நவ் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன 1/12 அப்படின்னு தெரியும். ஸோ இன்டெகிரல் இது வந்து என்ன லிமிட்ல கொடுத்துருக்காங்க, a to b. ஸோ ஏல இருந்து b வரைக்கும் 1/12 dx is equal to 1 அப்படின்னு இருக்குமா. ஸோ இது என்ன வரும், ஸோ which will be 1/12 into b minus a. இது b minus a எப்படி வருதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் 1/12 into x, இது வந்து a to b is equal to 1 வருமா. ஸோ இது என்ன வரும், ஃபர்தரா 1/12 will be b minus a, that will be equal to 1. So b minus a is equal to 12 அப்படின்னு வருமா. ஸோ இப்ப ரெண்டு நம்பர் a b இருக்குல்ல, அது சப்ராக்ட் பண்ணா உங்களுக்கு 12 வரணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 0 12 இருக்கா. ஸோ 12 minus 0 வந்துட்டு உங்களுக்கு 12 தான். சோ இது வரும். அது ஆனா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வரக்கூடாது. சோ ஏன் வேல்யூ எந்த வேல்யூஸ் வந்து இது செட் ஆகாதோ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஹைலைட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5ம் 17ம் 5னா 17 minus 5 வந்து உங்களுக்கு 12, அதுவும் வரும். 19ம் 7ம் சோ 19 minus 7 என்ன, அதுவும் உங்களுக்கு 12. சோ அதுவும் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் 24 minus 16 வரும். So 24 minus 16 எவ்வளோ, 24 minus 16 which will be 8. So அது வருதா, வராது. So உங்களுக்கு a and b வேல்யூ அதோட டிஃபரன்ஸ் எப்போ 12 வராதோ அதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபைனலான ஆன்சர். So your answer will be 16 and 24. அதுதான் உங்களோட இந்த क्वेश्चनஆன சரியான ஆன்சர். Now இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चनோட ஆப்ஷன்ஸ் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். Hi Devil Gangster. ஆப்ஷன் 2 சொல்லிருக்கீங்க ஸ்ரீஹரி. மித்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். லத்தீஃபா, சாம், ஹக்குனா மட்டாட்டா எல்லாமே வந்து 2 சொல்லிருக்கீங்க. இந்திராணி 2. வேற யாராச்சும் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, சோ நவ் இப்போ வந்துட்டு நம்ம क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்றேன்.
5 coins of 2 coins are to be flipped. The first coin will land on heads with the probability of 0.6. ஓகேங்களா? And the second coin வந்துட்டு நம்ம ரோல் பண்ணோம்னா அது வந்துட்டு 0.5ல வந்துட்டு வரும். ஸோ ஹெட் தான் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் காயினோட ப்ராபபிலிட்டி வந்து ஹெட் கிடைக்கிறதுக்கு வந்து 0.6, செகண்ட் காயினோட ப்ராபபிலிட்டி ஹெட் கிடைக்கிறது 0.5. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஃபிளிப்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட். ஸோ ரிசல்ட் ஆஃப் த ஃபிளிப்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ட்னா அதோட இன்டர்செக்ஷன் வந்து 0. ஸோ அதனால அது இண்டிபெண்டன்ட்னு சொல்றாங்க. ஸோ XB ஈக்குவல் the total number of heads that the result will show. Now இப்போ வந்து the value of E of X கேக்குறாங்க, அதோட வேல்யூ கேக்குறாங்க. So first வந்துட்டு நான் probability of head 1 நான் போட்டுக்கிறேன். head 1 னா first coinல head கிடைக்கிற probability என்ன சொல்லிருக்காங்க? 0.6 ன்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி second coinல head கிடைக்கிற probability என்ன சொல்லிருக்காங்க? which will be 0.5 சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? now இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட இன்னொரு டெயில் கிடைக்கிற ஃபர்ஸ்ட் காயின்ல டெயில் கிடைக்கிற ப்ராபபிலிட்டி என்ன வரும்? ஹெட் 0.6 னா டெயில் என்ன 1 minus 0.6 which is 0.4. ஓகேங்களா? now இப்போ வந்துட்டு next PT2 பாத்தீங்கன்னா அதே மாதிரி செகண்ட் காயின்ல வந்து ஹெட் டெயில் கிடைக்கிறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா which will be 0.5 தான். ஓகேங்களா? ஏன்னா 1 minus 0.5 வந்துட்டு 0.5. இப்போ X வந்துட்டு number of heads. So X வந்து heads, number of heads. So உங்களுக்கு வந்து ஒரு காயினை வந்து வீசினீங்கன்னா அதுக்கு ரெண்டு காயினை வீசினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெட் வரும், இல்ல ஒரு 0 heads வரும், இல்லனா ரெண்டு காயின்லயுமே உங்களுக்கு ஹெட்டா வரும். So PQ ஃபார்ம்ல எடுத்துக்கலாம். எது PQ ஃபார்மேட்ல எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க? And now இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி போகும்னா ஆக்சுவலி PQ ஃபார்மேட்ல T1 T2 அது ஆக்சுவலி எப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. இந்த நம்ம இந்த ஒரு பெர்ஃபார்ம் பண்றோம்ல ஒரு டாஸ்க, ரெண்டு பாசிபிலிட்டி. அதனாலதான் நம்மளுக்கு வந்து 1 மைனஸ் அந்த இது போடுறோம். ஸோ PQ ஃபார்மேட்னு வச்சு இது கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இது ஜென்ரலா ஹெட் ஒரு காயின் எடுத்தீங்கன்னா ஹெட் டெய்ல், ஹெட்டோட ப்ராபபிலிட்டி கிடைச்சிருச்சு. அப்ப டெய்லோட ப்ராபபிலிட்டி கிடைக்கிறதுக்கு 1 மைனஸ் ஹெட் தான் வரும். ஏன்னா ப்ராபபிலிட்டி வந்துட்டு 1க்கு மேல எப்பவுமே போகாது. ஓகேங்களா? சோ நவ் இப்போ வந்துட்டு இது வந்து நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். இப்போ ரெண்டு இது டாஸ் பண்ணீங்கன்னா, ரெண்டு காயின் டாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 ஹெட் வர வாய்ப்பு இருக்கு, ஒரு ஹெட் வர வாய்ப்பு இருக்கு, இன்னொன்னு 0 ஹெட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. சோ உங்களுக்கு என்ன வரும்? which will be 0 1 2. சோ ஒரு ஹெட் 0 ஹெட், ஒரு ஹெட் அண்ட் 2 ஹெட். சோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் அது என்னது 0 ஹெட்ஸ் கிடைக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0 ஹெட்ஸ் வரும்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு டெய்ல் வந்தா மட்டும் தான் உங்களுக்கு 0 ஹெட்ஸ் வரும். கரெக்டா? சோ ரெண்டு சைடும் இது வந்து ஃபர்ஸ்ட் காயின்லயும் உங்களுக்கு டெய்ல் வரணும், அதே மாதிரி செகண்ட் காயின்லயும் உங்களுக்கு டெய்ல் வரணும். அப்ப என்ன வரும்? 0.4 into 0.5. இது என்ன வரும்? 0.20 அப்படின்னு வருமா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு ஹெட் தான் வரணும். ஒரே ஒரு ஹெட் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் காயினுக்கு ஹெட் வரலாம். அப்போ ஃபர்ஸ்ட் காயினுக்கு ஹெட் வந்துச்சுன்னா செகண்ட் காயினுக்கு என்ன வரும்? டெய்ல் தான் வரும். ஏன்னா நம்ம என்ன ப்ராபபிலிட்டி பத்தி பேசியிருக்கோம்? ஒரு ஹெட் வர ப்ராபபிலிட்டி. அதே மாதிரி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் காயினுக்கு உங்களுக்கு டெய்ல் வரலாம், அதே மாதிரி செகண்ட் காயினுக்கு உங்களுக்கு ஹெட் வரலாம். ஏன்னா கம்பல்சரி ஒரு ஹெட் தான் பேசிட்டு இருக்கோம். So it will be 0.6 into 0.5 plus 0.4 into 0.5. This will be equal to 0.30 plus 0.20. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? This will be 0.50 வந்து உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? now இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ஹெட் வரணும். சோ ரெண்டுமே ஹெட் வந்துச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் காயின்லயும் உங்களுக்கு ஹெட் வரணும், செகண்ட் காயின்லயும் உங்களுக்கு ஹெட் வரணும். கரெக்டா? so which will be P of H1 into P of H2 will be equal to 0.6 into 0.5 அப்படின்னு வருமா? இது என்ன வரும்? 0.30 அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து P of X is equal to 2. so இப்போ நான் வந்து உங்களுக்கு டேப்ல வரைகிறேன். இப்போ உங்களுக்கு X F of X, இப்போ ஹெட் வந்துட்டு உங்களுக்கு 0 வந்துச்சுன்னா அதோட ப்ராபபிலிட்டி உங்களுக்கு என்ன வருது? 0.20 which is 0.2.
அதே மாதிரி உங்களுக்கு ஹெட் வந்துட்டு ஒரு ஹெட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி என்ன வருது 0.5. அதே மாதிரி உங்களுக்கு ஹெட் ரெண்டு ஹெட் இருந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி என்ன வருது 0.30 which is 0.3. Now இப்ப மீன் கண்டுபிடிக்கணும். மீன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? E of x will be equal to summation x f of x அப்படின்னு வருமா? So இது என்ன வரும்? 0 into 0.2 plus 1 into 0.5 plus 2 into 0.3 which will be என்ன வரும்? 0.5 plus 0.6. அது வந்து 0 into anything 0. So இது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 1.1. 1.1 தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களோட கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா which is 1.1. ஸோ இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 2 தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ எஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினோட கரெக்டான ஆப்ஷன்ஸ் வந்து கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். லத்தீஃபா வந்து 4 சொல்றீங்க. Sam Hakuna Matata 4. Srihari option 1. பார்க்கலாம் இது கரெக்ட்னு. மித்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்திராணி ஆப்ஷன் 1. So yes, நம்ம இப்ப சால்வ் பண்ணலாம். இப்ப என்ன கொடுத்துட்டாங்க? P of x ஓட P of x is equal to 0 வந்துட்டு 1 minus P of x is equal to 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ if அதோட E of x is equal to 3 times variance of x அப்படி இருந்துச்சுன்னா என்ன கேட்டிருக்காங்க? P of x is equal to 0 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது என்ன வரும்? E of x நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? E of x வந்து 3 times variance of x அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ E of x ஃபார்முலா என்ன? NP. NP is equal to 3 into NPQ. E of x ஃபார்முலா வந்து NP, வேரியன்ஸ் வந்துட்டு NPQ அப்படி வருமா? சோ இதுல வந்து என்னென்ன கேன்சல் ஆகும்? இந்த NP இந்த NP அப்படியே கேன்சல் ஆயிடும். 1 is equal to 3Q, Q is equal to 1 by 3. இப்போ Q 1 by 3 இருந்துச்சுன்னா P என்னவா இருக்கும்? 1 minus Q. So it will be 1 minus 1 by 3 which will be equal to 2 by 3. So இதுதான் உங்களோட P value. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா P of x is equal to 0 அந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி என்ன கொடுத்திருக்காங்க? P of x is equal to 0 இருந்துச்சுன்னா 1 minus P of x is equal to 1 வருமா? இப்போ x is equal to 0க்கு நம்ம ஜெனரல் வந்து ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா x is equal to 0க்குள்ள இன் ஜெனரல் அந்த P of x ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா P of x ஓட ஃபார்முலா பாத்தீங்கன்னா NCX Px Qn minus x அப்படின்னு வருமா? சோ இது என்ன வரும்? இங்க 0 க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா NC0, இது என்ன வரும்? P0 Qn minus 0 which will be 1 minus NC1 P1 Qn minus 1. அது என்ன வரும்? இப்போ நான் இது இந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கிறேன் இந்த ஹோல் டேர்ம் which will be NC0. So NC0 P power 0 Q power n is equal plus NC1 P power 1 Q power n minus 1 is equal to 1 அப்படின்னு சொல்லி வருமா? So now இதை நான் ஃபர்தரா வந்துட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணனா இது என்ன வரும்? Q power n plus n into P into Q power n minus 1 that is equal to 1 அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இப்போ நம்மளுக்கு P வேல்யூ தெரியும், Q வேல்யூ தெரியும். அதை எடுத்து நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். It will be 1 by 3 power n plus இது என்ன வரும்? n into 2 by 3 into 1 by 3 power n minus 1 is equal to 1 அப்படின்னு வருமா? So இது further நீங்க பண்ணீங்கன்னா 1 by 3 power n plus 2n into 3 power n 3 into 3 power n minus 1 is equal to 1 அப்படின்னு இருக்குமா? So the further என்ன ஒரு 1 plus 2n by 3 power n that will be equal to 1 அப்படின்னு வருமா? So 1 plus 2n is equal to 3 power n. So இங்க வந்துட்டு
n என்னவா வரும்னு பாத்தீங்கன்னா n வந்துட்டு இங்க 1 வரும். சோ n வந்து is equal to 1 பிகாஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டேர்ம்ஸ்ல போட்டா அந்த n வந்து equal to 1 வரும். சோ 1 plus 2 is equal to 3. இங்க 1 வந்து நான் n வந்து 1 போட்டா 1 plus 2 is equal to 3 வருதா. சோ அதனால நான் வந்து n is equal to 1 போடுறேன். அது என்னோட வேல்யூ. சோ p of x is equal to 0 வந்து nc0 p power 0 q power n minus 0 அந்த மாதிரி வருமா. சோ இது என்ன வரும், ஃபைனலா உங்களுக்கு வந்து q power n தான் இருக்கும். நம்ம என்ன போட்டிருக்கோம் 1. சோ q என்னது 1 by 3 power 1. so which will be 1 by 3. so உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்துட்டு 1 by 3 which is option number 4. option 4 தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். so யாராவது ஆப்ஷன் சொல்லிருந்தீங்களோ எஸ், வெரி குட். நவ் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம்மோட ஆன்சர் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சாம் அண்ட் லத்தீஃபா ஆப்ஷன் 1 சொல்லிருக்கீங்க. ஸ்ரீஹரி ஆப்ஷன் 1. வேற யாராச்சும் என்ன சொல்லுங்க, ஆப்ஷன் எது கரெக்டான ஆப்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரேண்டம் வேரியபிளோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ அதோட e of x வந்து கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி ஃபார்முலா பிடிஎஃப் ஃபார்முலா வந்துட்டு இன்டெகிரல் -∞ to ∞ f of x dx is equal to 1. இதுதான் உங்களோட பிடிஎஃப் ஃபார்முலா. -∞ to ∞ f of x dx is equal to 1. so இதுதான் உங்களோட ஃபார்முலா ஃபார் கண்டினியூஸ். இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா இப்படி இருக்கும், அதுவே டிஸ்கிரீட்னா வேற மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்லலாம், சம்மேஷன் நம்ம ரெண்டு வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணா ஈக்குவல் டு 1 வரணும். ஸோ நீங்க இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சாவே உங்களுக்கு போதும். -∞ to ∞ f of x dx is equal to 1. ஓகே, ஸோ நவ் இப்போ வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த இன்டர்வல் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்வல் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா 0 to 1க்கும் அதர்வைஸ். ஸோ பேசிக்லி அதர்வைஸ் வந்து அது எல்லாம் 0 ஆகிறதுனால இது அதர்வைஸ் நீங்க ஸ்பிளிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வரும், -∞ to 0 வரும். அப்புறம் இது ஒரு இன்டர்வல், அதுக்கப்புறம் 0 to 1 வரும், அது ஒரு இன்டர்வல். இன்னொன்னு வந்துட்டு 1 to ∞ வரும், இது ஒரு இன்டர்வல் வரும். கரெக்டா? சோ இது வந்துட்டு உங்களுக்கு 0 ஆயிரும், இதுவும் உங்களுக்கு 0 ஆயிரும் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா f of x. ஏன்னா அதர்வைஸ் 0 போட்டிருக்காங்க. அப்ப இந்த இன்டர்வல் வச்சு மட்டும் தான் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். சோ எஸ், நம்ம அதை வச்சு சால்வ் பண்ணலாம். சோ இது என்ன ஒரு 0 to 1 f of x என்னதுங்க ax plus b into dx is equal to 1 அப்படி நம்ம சொல்லலாமா. சோ இது ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ax square by 2 plus bx இந்த 0 to 1 is equal to 1 அப்படின்னு வருமா. சோ இது நீங்க வந்து அந்த இன்டர்வல்ல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா 0 x டர்ம்ஸ் எல்லாமே x இருக்கனால அது 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0 வந்து அந்த டர்மே அந்த பக்கம் வராது. சோ a மட்டும் 1 x வந்து 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு என்ன இருக்கும், a by 2 plus b is equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருமா. now இப்போ வந்துட்டு நம்ம இது வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். சோ இப்போ நமக்கு தெரியும் e of x வந்துட்டு 7 by 12. so integral 0 to 1 x f of x dx is equal to 7 by 12. so e of x வந்து 7 by 12 நால அதோட ஃபார்முலா எழுதி நான் எழுதுறேன். so next நம்ம வந்து இனி ஃபர்தரா நம்ம சால்வ் பண்ணோம்னா this will be integral 0 to 1 x into ax plus b into dx is equal to 7 by 12 அப்படின்னு வரும். so இதை நான் ஃபர்தரா பண்ணா 0 to 1 ax square plus bx is equal into dx is equal to 7 by 12 வரும். so இதை நான் ஃபர்தரா பண்ணனா again ax cube by 3 plus bx square by 2 0 to 1 is equal to 7 by 12 வரும். நான் இது 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனா இதுல இது என்ன ஒரு a by 3 plus b by 2 0ங்கிற டேர்மே வராது -0. சோ நான் அது வந்து நான் கன்சிடர் பண்ணல.
is equal to 7/12 அப்படின்னு வருமா. ஸோ இது நான் வந்துட்டு இங்க எல்சிஎம், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனா, செகண்ட் ஈக்குவேஷன்ல and second equation and first equation நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா second equationல நான் LCM எடுத்து வைக்கிறேன், which will be 2a plus 3b by 6 equal to 7/12. so இது என்ன வரும், இது 1s are, இது 2s are. so 2a plus 3b is equal to 7/2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். so இந்த ஈக்குவேஷன் நான் வந்துட்டு, இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன், அதை நான் வந்துட்டு இனி பண்றேன். ஆக்சுவலி நீங்க என்ன சொல்றீங்க சுந்தர், புரியல. சோ நவ் இப்போ வந்துட்டு நான் 2a plus 3b is equal to 7/2 அப்படின்னு வருமா. நவ் இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஈக்குவேஷன் தானே இந்த ஈக்குவேஷன், கரெக்டா. சோ இந்த இப்போ வந்துட்டு இதுக்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். இது எல்சிஎம் எடுத்தா என்னவாகும், a plus 2b is equal by 2 is equal to 1 வரும். சோ அது நான் எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா இது என்ன ஆயிரும் ஃபைனலா, இது வந்து 2 ஆயிரும். a plus 2b is equal to 2 ஆயிருமா. சோ இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா நான் இந்த ஈக்குவேஷன் வந்து நான் 1 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நான் 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். சோ இப்போ 1 ஈக்குவேஷனை நான் மல்டிப்ளை பை 2 பண்றேன். சோ என்ன வரும், equation 1 நான் multiply by 2 பண்ணனா which will be 2a plus 4b is equal to 2a plus 4b is equal to 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். next வந்துட்டு இது என்ன, 2a plus 3b, இது வந்து equation 1 உங்களுக்கு multiply பண்ணிருக்கேன் into 2 ஆல. equation 2 வந்து இது எப்படி எழுதுனா 2a plus 3b is equal to 7/2 அப்படின்னு வருமா. இப்போ நான் வந்து சப்ராக்ட் பண்றேன்னா which will be b is equal to 4 minus 7/2. so b is equal to 8 minus 7/2. b is equal to 1/2 அப்படின்னு வருமா. இப்போ a என்னன்னு பார்க்கலாம். a கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம b வேல்யூ வந்துட்டு ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் b in equation 2. so equation 2ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இது என்ன வரும், 2a plus 3 என்ன சொல்லலாம், 3b என்னது 1/2 is equal to 7/2 அப்படின்னு வருமா. so இது further நான் பண்ணனா it is 2a is equal to 7/2 minus 3/2. இது என்ன வரும், so 2a is equal to which will be 4/2 அப்படின்னு வரும். 4/2ங்கிறது 2. so 2a is equal to 2. அப்ப a என்னவா இருக்கும், 1 இருக்கும். உங்களோட வேல்யூஸ் என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, a வேல்யூ b வேல்யூ. so a வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 1, b வேல்யூ வந்து 1/2. so ஆப்ஷன் என்ன பார்க்கலாம், a1 b 1/2. so ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆப்ஷன். so எஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் சம் போலாம். so நெக்ஸ்ட் சம்மோட ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். Sam வந்து 2. No, actually எல்லா சப்ஜெக்ட்ஸும் இம்பார்ட்டன்ட் ஸ்ரீஹரி, எல்லாமே நம்ம படிக்கணும். மேக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே படிக்கணும், எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிக்கணும். அண்ட் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் இதோட கரெக்ட் ஆன்சர். மித்தவங்க சாம் ஸ்ரீஹரி தவிர. ஸோ வேற யாராச்சும் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ணலாம். எஸ் ஹக்குனா மட்டாட்டா. ஓகே, நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம், தென் வில் சி. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ் வந்துட்டு எக்ஸ் டேக்ஸ் ஆன் ஒன் ஆஃப் வேல்யூஸ் 0, 1, 2.
ஆக்சுவலி இந்த 1 மார்க்ஸ் வந்து ரொம்ப லாங்கா தான் இருக்கு சால்வ் பண்ணா, பட் இது எல்லாமே புக் பேக் இருக்கிற 1 மார்க்ஸ் தான். பட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நீங்க 1 மார்க்ஸ் டைம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து 5 மார்க் 3 மார்க் 2 மார்க் சீக்கிரம் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும். பட் இது வந்து எப்படி சால்வ் பண்றது? இப்போ இந்த ப்ராபபிலிட்டி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான 1 மார்க்ஸ் வரனால நம்ம வந்து ஃபுல்லா சால்வ் பண்ணி தான் ஆகணும். 1 மார்க்னு சொல்லி விட்டா நம்ம வந்து 1 மார்க்ஸ்ல 20 மார்க்ஸ் ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, நவ் வந்துட்டு இப்போ சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, p of x is equal to I ன்னு கொடுத்துட்டாங்க. லத்தீஃபா வந்து உங்களுக்கு ஆப்ஷன் 2 சொல்லியிருக்காங்க. And that will be equal to k into p of x is equal to I minus 1 அப்படி நம்ம சொல்லியிருக்காங்க. இப்போ I வேல்யூ வந்து 1 and 2 இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம். And p of x is equal to 0 ன்னு சொல்லிட்டாங்க. p of x is equal to 0 வந்துட்டு உங்களுக்கு 1/7 சொல்லிட்டாங்க. இப்போ find the value of k. Value of k வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண சொல்றாங்க, கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இந்த ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா, எந்த ஈக்குவேஷன்னா இந்த ஈக்குவேஷன். சோ இந்த ஈக்குவேஷன்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து I வந்து 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ சப்ஸ்டிட்யூட் I is equal to 1. சோ I is equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனா p of x is equal to I தானே. சோ x is equal to 1 is equal to k into p of x is equal to I minus 1. So which will when I minus 1 na 1 minus 1 which is 0 அப்படின்னு வருமா. So p of x is equal to 0 வந்து 1/7 தானே. So k into 1/7 அப்படின்னு வருமா. So then என்ன வரும், k by 7 வரும். அதான் p of x is equal to 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். Now இப்போ என்ன பண்ணலாம்னா p of இப்போ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், சப்ஸ்டிட்யூட் I is equal to 2. I is equal to 2 க்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So p of x is equal to 2 க்கு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா I வந்து நீங்க 2 ஆ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா so p of k into p of x is equal to 2 minus 1 which is 1. ஓகேங்களா. சோ இப்போ வந்து p of x equal to 1 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், k into k by 7. so k into k by 7 is equal to k square by 7 அப்படின்னு கிடைக்குமா. இப்போ நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா x ஓட வேல்யூஸ் வந்து எப்படி வேரி ஆகுதுன்னா 0 1 2 அந்த மூணு தான் வேரி ஆகுது. So let me draw a diagram, let me draw the tabular column. So 0 1 2 வந்துச்சுன்னா உங்களுக்கு 1/7 first வந்து 0 க்கு வந்து 1/7, 1 க்கு வந்து k by 7, 2 க்கு வந்து k square by 7 வரும். And நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், அது வந்து 1 க்கு ஈக்குவலா இருக்கும். சோ இது என்ன வரும், 1/7 plus k by 7 plus k square by 7 is equal to 1 அப்படி நம்ம சொல்லலாமா. so now இப்போ நீங்க further வந்துட்டு சால்வ் பண்ணீங்கன்னா 1 plus k square plus k, நான் அப்படி இது ஆர்டர் எழுதுறேன், k square plus k plus 1 is equal to 7 ன்னு வரும். so நான் 7 இந்த பக்கம் எடுத்து வந்தா k square plus k plus 1 minus 7 is equal to 0 ன்னு வரும். so k square plus k minus 6 is equal to 0 ன்னு வரும். so உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணா minus 6, ஆட் பண்ணா உங்களுக்கு 1 வரும். so which will be 3 and minus 2. so k square plus 3k minus 2k minus 6 is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். so இங்க இருந்து நான் k எடுக்கிறேன். so k plus 3 minus 2 வெளிய எடுக்கிறேன், k plus 3 is equal to 0 ன்னு வரும். so இது நம்ம further பண்ணா k plus 3 into k minus 2 is equal to 0 ன்னு சொல்லி வரும். so இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா k plus 3 is equal to 0, so k is equal to minus 3 அப்படின்னு வரும். and அதே மாதிரி k minus 2 is equal to 0, so k is equal to 2 ன்னு வரும். இங்க மைனஸ் டேர்ம் வந்துட்டு பாசிபிள் கிடையாது. so k is equal to 2 தான் கரெக்டான ஆப்ஷன். so ஆப்ஷன் பாத்தீங்கன்னா k equal to 2, that is your correct option which is option 2. நிறைய பேர் சொல்லிருந்தீங்க. and now இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, நெக்ஸ்ட் சம் ஒரு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். லத்தீஃபா சாம் 1 சொல்லிருக்கீங்க.
மித்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு. எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். நிவேதா வந்து 1 சொல்லிருக்கீங்க. ஸோ எஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். ஸோ டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் வந்து இது என்னென்னலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்லி டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னா தட் வில் பி கவுண்டபிள். ஸோ கவுண்டபிளா இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ the number of cars crossing a particular signal in a day. So நீங்க சொல்லுங்க number of cars வந்து cross ஆச்சுன்னா particular signal அது நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா முடியாதா? Is it countable or not countable? அந்த ஆப்ஷன் வந்து கவுண்டபிளா நாட் கவுண்டபிளான்னு சொல்லுங்க பார்க்கலாம். So நான் கேக்குறது இது இந்த நம்பர் ஆஃப் கார்ஸ் கிராசிங் அ பர்டிகுலர் சிக்னல் கவுண்டபிளா இல்லையா? சோ கவுண்டபிள் சொல்றீங்க 3 பேரு. ஓகே, சோ முகமது ஆல்சோ கவுண்டபிள் சொல்றீங்க. சோ பார்க்கலாம். சோ எஸ் நம்பர் ஆஃப் கார்ஸ் வந்துட்டு ஒரு சிக்னல்ல பாஸ் ஆச்சுன்னா அது வந்து நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு கவுண்ட் பண்ணாத முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து அவ்வளோ நிறைய காசு போகுது. அவ்வளோ நிறைய காசு போனாலும் we will be able to count number of cars. ஓகேங்களா? பாசிங் த்ரூ particular signal. இப்போ the number of customers in a queue to buy train tickets at a moment. ஸோ ஒருத்தங்க நம்ம எவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்துட்டு ட்ரெயின் டிக்கெட் வாங்குறாங்க அந்த மொமெண்ட்ல அது வந்து நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா முடியாதா? கண்டிப்பா அது கவுண்ட் பண்ண முடியும். கரெக்டா? சோ செகண்ட் ஒன்னும் கவுண்ட் பண்ண முடியும். இப்போ டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் அ டெலிபோன் கால். சோ எவ்வளவு நேரம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டெலிபோன் காலை வைக்கிறதுக்கு டைம் எடுத்துக்க முடியும் பெர்ஃபெக்டா? இப்ப நீங்க கால் வந்து பண்ணும் போதே எடுக்கும் போதே உங்களால சொல்லிட முடியுமா இவ்வளவு டைம் தான் என்னால கண்டிப்பா இவ்வளவு டைம் தான் என்னால பேசுவேன் இந்த கால்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது கவுண்டபிளா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. விச் மீன்ஸ் கவுண்டபிளா இல்ல அன்சர்டனான்னு சொல்லுங்க. So time taken நான் third இது கேட்டிருக்கேன். time taken to complete a telephone call. So Sam வந்துட்டு uncountable சொல்லிருக்கீங்க. Hi Ashit. லத்தீஃபா வந்து uncountable சொல்லிருக்கீங்க. It's crafty girl time uncountable. ஷபீர் வந்துட்டு uncountable சொல்லிருக்கீங்க. Yes, நம்மனால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. கரெக்டா இந்த டைம்ல தான் நம்மளால வைக்க முடியும் இந்த கால அப்படின்னு சொல்லிட்டு we cannot predict. சோ அதனால இது மட்டும் அன்சர்டன். கரெக்டா? மித்த ரெண்டுமே வந்து உங்களால கவுண்ட் பண்ண முடியும், கவுண்டபிள். சோ என்ன சொல்லிக்கலாம்னா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் வந்துட்டு நம்ம கவுண்டபிளா இருந்தாதான் சொல்ல முடியும். சோ ஆப்ஷன் 1, 2 தான் கரெக்ட். ஆப்ஷன் 1, 2 தான் இட்ஸ் கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ 21-20 நீங்க வந்துட்டு எடுக்கிறதுக்கு எங்களோட பேட்டரி ரிவிஷனோட 1 marks எல்லாம் ப்ராப்பரா படிங்க. அதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். அது போக உங்களோட தனியா ஃபுல்லா எங்களோட படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா மித்த இருக்க 1 marks படிங்க. யூ கேன் ஸ்கோர் 1 marks 20/20 ஈஸியா. அண்ட் அந்த 1 marksலாம் நீங்க வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். 20 marks ஈஸியா வாங்கலாம்னா அது 1 marks மட்டும் தான் இருக்க முடியும். நவ் இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் வந்துட்டு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட இ ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஆன்சர் என்ன சொல்லுங்க? லத்தீஃபா, அர்ஷத் ஆப்ஷன் 4. இப்போ மித்தவங்க சொல்லுங்க இதோட ஆப்ஷன் என்னன்னு. Okay, Sam option 4. Okay. Arun Saran option 1. Okay, நம்ம பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலா இந்த எல்லா சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி வந்துட்டு உங்களுக்கு 1 தான் வரும். ஸோ நீங்க எல்லா சம் ஆஃப் ப்ராபபிலிட்டி வந்து கண்டிப்பா உங்களுக்கு 1 வருமா? ஸோ என்ன பண்றேன், கே வேல்யூ ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். கே வந்துட்டு k plus 2, k plus 3, k plus 4, k
plus 5k is equal to 1 அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 15k is equal to 1. அப்போ k வந்து உங்களுக்கு என்ன 1 by 15. ஸோ k வேல்யூ 1 by 15. ஆனா நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது e of x. ஸோ நான் என்னன்னா summation e of x is equal to e of x is equal to summation of x into f of x அப்படின்னு வருவோம். ஸோ which will be x into k என்ன வரும் -2 into k என்ன வரும் -2k. இது என்ன வரும் -1 into 2k என்ன வரும் -2k. இது என்ன வரும் 0 into 3k என்ன வரும் +0. இது என்ன வரும் 1 into 4k என்ன வரும் 4k +4k. 2 into 5k என்ன வரும் +10k அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருமா. now இது நான் வந்து ஃபர்தரா சப்ஸ்டிட்யூட் பண்ணனா இங்க வந்து உங்களுக்கு -4k இங்க +4k. சோ இது கேன்சல் ஆயிரும். சோ உங்களுக்கு 10k ன்னு வரும். சோ இது என்ன வரும் 10 into k என்ன 1 by 15 வரும். சோ வந்துட்டு 10 வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா 2 by 5 2 by 3 ன்னு வரும். actually so இது வந்து 2 by 3 ன்னு வரும். so this will be your fourth option. so option 4 வந்துட்டு யார் யார் சொல்லிருந்தீங்களோ அதுதான் கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா. now இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चनல சொல்லுங்க பார்க்கலாம் எது கரெக்டான ஆப்ஷன். மாடல் பிராக்டிகல் எஸ் கண்டிப்பா ஃபினிஷ் பண்ண முடியும் ஹர்ஷத். நீங்க வந்துட்டு மாடல் பிராக்டிகல் முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க அப்பப்போ பாத்துறீங்க. மேக்ஸிமம் உங்களோட வீடியோ கண்டென்ட் வந்துட்டு 1 hour வீடியோஸ் தான் இருக்கும். பேச்சுலர் ரிவிஷன்னா உங்களுக்கு வந்து 2 hours வீடியோஸ் வரும். ஸோ அதை நீங்க பார்த்து முடிச்சுறது நல்லது. உங்களுக்கு ஈஸியா வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். இதுவுமே உங்களுக்கு படிக்கிற மாதிரி தானே. ஸோ நீங்க பார்த்துட்டு அப்படியே படிச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு. ஸோ சாம் வந்து 2 சொல்லியிருக்கீங்க. இதோட ஆப்ஷன். ஸோ எஸ் மித்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். Tifa 2, Niveta 2. மித்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து நீங்க வந்துட்டு ஸ்கோர் பண்றது பாருங்க. சோ என்னோட மார்க் எதுக்கு. சோ ஹக்குனா மாட்டாட்டா 2. ஸோ இப்போ வந்துட்டு இஃப் இன் 6 trials உங்களுக்கு 6 trialsல x வந்துட்டு ஒரு பைனாமியல் வேரியபிள் which follows the relation 9 p of x is equal to 4 that is equal to p of x is equal to 2 அப்படின்னு வருமா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9 into p of x is equal to 4 that will be equal to p of x is equal to 2 அப்படின்னு. So இப்போ வந்துட்டு p of x அந்த ஃபார்முலா என்ன p of x is equal to ncx p power x q power n minus x அப்படின்னு வருமா. so இது என்ன வரும் 9 into nங்கிறது என்ன number of trials nங்கிறது என்ன 6. ஓகேங்களா. so which will be 6c4 p power 4 q power 6 minus 4. this will be equal to 6c2 p power 2 q power 6 minus 2 அப்படின்னு வருமா. so now இது நான் வந்து further வந்துட்டு நான் பண்ணனா 9 into இது என்ன வரும். so 6c இப்போ வந்து 6c4 உம் 6c2 உம் ஒண்ணுதான். ஏன்னா நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம் ncr is equal to ncn minus r. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா 6c4 is equal to 6c 6 minus 4 that will be equal to 6c2. so 6c4 உம் 6c2 ஈக்குவலா இருக்கறனால நம்ம என்ன சொல்லலாம் இதுவும் சேம். இது ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா. so next இது பாத்தீங்கன்னா p power இது 9 into p power 4 q power 2 that will be equal to p square into q power 4 அப்படின்னு வருமா. so இது நான் ஃபர்தரா வந்துட்டு இந்த 9 q p வந்து இந்த சைடு எடுத்துட்டு வந்திருக்கேன். q அந்த பக்கம் போறேன். so 9 into p power 4 divided by p square is equal to q power 4 divided by q square அப்படின்னு வருமா. so which will be 9 into p power 4 minus 2. இது நியூமரேட்டர் போச்சுன்னா இது எப்படி ஆகும்னா p power 4 minus 2 ஆகும். so அது நம்ம ஃபர்தரா நம்ம பண்ணோம்னா it will be p square. ஓகேங்களா.
ஸோ இது நம்ம ஃபர்தரா பண்ணா which will be p ஸ்கொயர். ஸோ ஆன்சர் வந்து p ஸ்கொயர். இது வந்து q 4 minus 2 which will be q square அப்படின்னு வருமா. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு q square அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஸோ நவ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஸோ ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு சைடுமே நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா உங்களுக்கு என்ன வரும், 3p is equal to q அப்படின்னு வரும். ஸோ நம்ம இப்போ என்ன சொல்லிக்கலாம், நம்ம q க்கு பதிலாக என்ன எழுதலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த given q க்கு பதிலா p டேர்ம்ஸ்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க q வை? ஒன் மைனஸ் பின்னு சொல்லியிருக்கீங்க. வேற யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்க. சாம் டெரின் வந்துட்டு 1 மைனஸ் பி சொல்லியிருக்கீங்க. எஸ், வேற யாராச்சும் தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கார்த்திக் ராஜா வந்து 1 minus p. Okay, so this will be 3p is equal to 1 minus p. அப்போ p இந்த பக்கம் வந்துருச்சுன்னா which will be 3p plus p is equal to 1. So 4p is equal to 1. அப்போ p என்னவா இருக்கும், 1 by 4 ஆ இருக்கும். So 1 by 4 நம்ம fraction எழுதுனா உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 0.25 அப்படின்னு வரும். So உங்களோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். Now இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா உங்களோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம்ல எஸ் நிவேதா 1 minus p. இப்போ நீங்க இதோட கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சாம் டெரின் வந்துட்டு 1 ஆப்ஷன் 1 சொல்லிருக்கீங்க. Latifa 1, Arun Saran 1, Vignesh 1, Karthik 1. Okay, so most of you option 1 சொல்லிருக்கீங்க. So பார்க்கலாம். இப்போ வந்துட்டு the computer salesperson knows from his past experience that he sells computer to 1 in every 20 customers. So என்ன சொல்றாங்கன்னா கம்ப்யூட்டர் பர்சனுக்கு தெரியுது அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து விற்கிறாங்க. 20 பேர்கிட்ட கஸ்டமர்ஸ் பார்த்தாங்கன்னா அதுல ஒரு கம்ப்யூட்டர் தான் விற்கிறாங்க. And who enters the showroom, what is the probability that he will sell the computer to exactly 2 of the next 3 customers? So என்னன்னா exactly 3 கஸ்டமர் வந்தாங்கன்னா அதுல 2 கஸ்டமருக்கு அவங்க கம்ப்யூட்டர் செல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அதோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. So first வந்து இப்போ p of x is equal to 2 என்ன அப்படின்னு நம்ம வந்து இது and n மொத்தமா எவ்வளவு இருக்கு, n வந்துட்டு வர 3 கஸ்டமர்ல நம்மளுக்கு 2 கஸ்டமரோட எக்ஸாக்ட்லி அவங்க செல் பண்ண முடியுமா அந்த என்னன்னு பார்க்கணும். which will be n is equal to 3. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ p is equal to இதோட ப்ராபபிலிட்டி என்ன, அவங்க கஸ்டமர் ப்ராபபிலிட்டி pங்கிறது நான் என்ன எடுத்துக்கிறேன்னா அவங்க செல் பண்ண முடியும், அந்த செல் பண்ற ப்ராபபிலிட்டி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் அவுட் ஆஃப் 20 கம்ப்யூட்டர்ஸ் ஒரு கஸ்டமருக்கு செல் பண்ண முடியும் அவுட் ஆஃப் 20 கஸ்டமர்ஸ். So it will be 1 by 20. அப்போ q என்னவா இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். So p வந்து 1 by 20 இருந்துச்சுன்னா q என்னவா இருக்கும், probability that he will not sell வந்து என்னவா இருக்கும். சாம் வந்துட்டு 19 by 20 சொல்லிருக்கீங்க. இதவங்க சொல்லுங்க பார்க்கலாம். லத்தீஃபா also 19 by 20. மித்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். So yes, நம்ம வந்து p actually q எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1 minus p.
ஸோ 1 மைனஸ் பி பண்ணீங்கன்னா 1 மைனஸ் 1/20 அப்போ என்ன வரும் 19/20 வரும். ஸோ இதுதான் உங்களோட பி. சரி இதுதான் உங்களோட கியூ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது n is equal to 2 இருக்கும்போது அதோட ஆன்சர் என்ன? ஸோ p of x is equal to 2 இருக்கும்போது அதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதோட ஃபார்முலா என்ன? ஜென்ரலா இதோட ஃபார்முலா என்ன? ncx p பவர் x q பவர் n மைனஸ் x அப்படின்னு இருக்குமா? இதுதான் அந்த ஃபார்முலாவா இருக்குமா? ஸோ இது என்ன வரும்? which will be ncx xக்கு இதெல்லாம் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா which will be 3c2 into இது என்னது 2ங்கிறது தான் நம்ம x. ஏன்னா p of x is equal to 2 தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம். 3c2 p வந்து 1/20 பவர் 2 இது வந்து 1/19 பவர் 1 அப்படின்னு சொல்லி வருமா? ஸோ 3c2 அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வரும். 3c2 is equal to 3c1. ஸோ அதோட வேல்யூ வந்து 3. இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1/20 into 20 into 1/19 into 20 அப்படின்னு வரும். ஸோ 19 3s உங்களுக்கு 57 வரும். ஸோ 57 divided by 20 the whole cube அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர் which is option 1. ஸோ ஆப்ஷன் 1 தான் உங்களோடது கரெக்டான ஆன்சர். நவ் இப்போ வந்துட்டு நம்ம 4th சாப்டரோட 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ 4th சாப்டர் 1 மார்க் கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். லத்தீஃபா 3 சொல்லிருக்கீங்க. எஸ் மித்தவங்க கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சாம் 3 சொல்லிருக்கீங்க. அருண் சரண் 3. ஸோ யா பார்க்கலாம். இப்போ என்னன்னு ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு cos x இருக்காவுல. ஸோ நிவேதா ஆல்சோ 3 சொல்லியிருக்காங்க. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் cos x. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் cos x நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் cos x எப்படி எழுதலாம்? cos வந்துட்டு சைன் ஆஃப் π/2 மைனஸ் எக்ஸ். ஸோ உங்களுக்கு ஜெனரல் ஃபார்முலா இருக்கு சைன் ஆஃப் π/2 மைனஸ் எக்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம்? அது வந்துட்டு cos x நம்ம சொல்லலாம். கரெக்டா? அதுதான் நான் எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஸோ இது என்ன வரும்? சைன் ஆஃப் π/2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஸோ இது என்ன வரும்? இது இந்த சைனும் அந்த சைனும் கேன்சல் ஆயிரும். ஸோ யூ வில் பி கெட்டிங் π/2 மைனஸ் எக்ஸ். ஸோ உங்களோட கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 3. ஸோ இது வந்து ஜஸ்ட் சிம்பிளா ஃபாஸ்டா ஈஸியா முடிஞ்சிருக்கு இந்த சம். Now next sum போலாம். So next sum பாத்தீங்கன்னா what will be your correct answer சொல்லுங்க பார்க்கலாம். எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ஆப்ஷன் 4 சொல்லிருக்கீங்க அருண் அண்ட் சாம். மித்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். சைன் இன்வர்ஸும் சைனும் இப்படி இருந்துச்சுன்னா இதெல்லாம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் மாதிரி இருக்கா? அதனால கேன்சல் ஆயிரும். இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் அந்த ஆங்கிள்குள்ள சைன் ஆஃப் எக்ஸ், சும்மா இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அதனால இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எப்பவுமே கேன்சல் ஆகும். சைன் அந்த ஆங்கிள்குள்ள இன்னொரு சைன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேன்சல் ஆகும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் லத்தீஃபா. ஸோ எஸ் ஆப்ஷன் 4 சொல்லியிருக்கீங்க நீங்க 4 பேரும். ஸோ நம்ம பார்க்கலாம் எது கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இப்போ சீக்கன் எக்ஸ சீக்கன் இன்வர்ஸ் எக்ஸ வந்துட்டு நம்ம எப்படி இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸா எழுதலாம்? சீக்கன் இன்வர்ஸ் எக்ஸ எப்படி காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன வரும்னு. Sin inverse of sin 2 pi.
sin inverse of sin. நீங்க வந்துட்டு என்ன சொல்றீங்க? sin inverse of sin 2π தானே சொல்றீங்க. ஸோ உங்களுக்கு sin inverse of sin 2π இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் 2π வரும். இது வந்து கேன்சல் ஆகி. ஸோ 1/cos x சொல்றீங்க. ஓகே, பட் நம்ம இங்க கொடுத்திருக்கிறது என்னது? secant inverse x இருக்கா? secant inverse x ஓட cos inverse நான் கேட்கிறேன். cos inverse எக்ஸ்பிரஸ் பண்ணா 1/cos inverse x சொல்லிருக்கீங்க. ஓகே, 1/cos inverse x சொல்லிருக்கீங்க. பார்க்கலாம் அது கரெக்டான இல்லையான்னு. பட் ஆக்சுவலி ஜென்ரலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா secant x எப்படி எழுதிக்கலாம்? 1/cos x எழுதிக்கலாம். ஆனா அது வெறும் இன்வர்ஸ் இல்லாம ஃபார்முலா. ஆனா secant inverse x-க்கு நம்ம எப்படி எழுதலாம்னா cos inverse of 1/x எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் அந்த ஃபார்முலா. சோ cos inverse of 1/x. அதே மாதிரி cosecant, அதே மாதிரி நம்ம எழுதிக்கலாம். cosecant inverse x நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்னு பார்க்கலாம். which will be sin of 1/x. sin inverse of 1/x அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? சோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா இது நான் ஸ்பிளிட் பண்ணி எழுதுறேன். ஸ்பிளிட் பண்ணி எழுதும்போது வாட் வில் பி யுவர் ஆன்சர்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சோ இது ஆக்சுவலி ஐ திங்க் இதோட क्वेश्चन ராங்னு நினைக்கிறேன். எஸ், இதோட क्वेश्चन உங்களுக்கு ராங். ஆக்சுவலி அந்த क्वेश्चन ராங். சோ அந்த क्वेश्चन உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி நான் சொல்றேன். இந்த ஆக்சுவலி நம்ம இந்த क्वेश्चन இருந்து போலாம். சோ தட் क्वेश्चन இஸ் ஆக்சுவலி ராங். சோ இப்போ என்னன்னா இப்போ வந்துட்டு secant இதே ஃபார்முலா secant inverse x வந்துட்டு உங்களுக்கு என்ன எழுதலாம்? secant inverse வந்து cos inverse of 1/x ன்னு சொல்லி எழுதலாமா? அதே மாதிரி உங்களுக்கு என்ன எழுதலாம்? இது வந்துட்டு cosecant inverse x நம்ம எப்படி எழுதலாம்? sin inverse of 1/x ன்னு சொல்லி நம்ம எழுதலாம். கரெக்டா? சோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா sin கொடுத்திருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். சோ which will be sin inverse of 3/5 minus cos inverse of 12/13 plus secant inverse of 5/3 minus cosecant inverse of என்ன வரும்? 13/12. சோ அதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன்னா sin இருக்கிறது நான் அப்படியே எழுதிக்கிறேன், cos இருக்கிறதும் அப்படியே எழுதிக்கிறேன். So which will be sin inverse of 3/5 minus cos inverse of 12/13. ஆனா இங்க secant inverse இருக்கா? secant inverse நம்ம எப்படி எழுதலாம்? நம்ம வந்துட்டு cos inverse of 1/x. So 1/5/3 நம்ம எப்படி எழுதலாம்னா 3/5 எழுதலாம். So which will be equal to cos inverse of 3/5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து cosecant எப்படி எழுதலாம்? cosecant வந்துட்டு sin inverse of 1/x which is 1/13/12 அப்படி என்ன வரும்? 12/13 வரும். So என்ன வரும்? sin inverse of 12/13 அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ இப்போ வந்து நம்ம ரெண்டு இந்த 3 இது கம்பைன் பண்ணிக்கலாம், இதுவும் கம்பைன் பண்ணிக்கலாம். சோ இப்போ என்ன வரும்? sin inverse of 3/5 plus cos inverse of 3/5 minus இங்க வெளியே எடுத்து which will be sin inverse of 12/13 plus cos inverse of 12/13 என்னவா வரும்? இப்போ என்ன போடலாம்னா sin inverse x plus cos inverse x எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லுங்க. sin inverse x உம் plus cos inverse x எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? sin inverse x plus cos inverse x எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஜீரோன்னு ஒருத்தங்க சொல்லிருக்கீங்க, π/2 சொல்லிருக்கீங்க, சாம் வந்து 1 சொல்லிருக்கீங்க. சோ ஜெனரல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா sin inverse x plus cos inverse x வந்துட்டு
உங்களுக்கு பை பை டூ அதுதான் வரும். ஓகேங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுவும் சேமா இருக்கு. சோ பேசிக்கலி இது என்னது? சிம்பிளா sin inverse x பிளஸ் cos inverse x அப்படின்னு தான் நான் ஆன்சரு. அதே மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா sin inverse x பிளஸ் cos inverse x. சோ இந்த ஹோல் வந்து உங்களுக்கு பை பை டூ ஆயிரும் அண்ட் இந்த ஹோல் உங்களுக்கு வந்துட்டு பை பை டூ ஆயிரும். சோ இது என்ன வரும்? பை பை டூ மைனஸ் பை பை டூ which will be equal to 0. சோ அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் which is ஆப்ஷன் 3 தான் உங்களோட ஃபைனலான ஆன்சர். நவ் இப்ப நெக்ஸ்ட் சம் போலாம். சோ நெக்ஸ்ட் சம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இது கரெக்டான ஆன்சர்னு. லத்தீஃபா வந்து 2 ஆப்ஷன் 2 சாரி. மித்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். சோ இதோட கரெக்டான ஆன்சர் என்னன்னு. சோ எஸ் மித்தவங்க கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் டக்குன்னு. சாம் வந்துட்டு 1 சொல்லிருக்கீங்க. அருண் 1, அஸ்வின் 1, ஓகே. சோ நம்ம வந்துட்டு இது பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். இப்போ என்ன சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு சைன் பாத்தீங்கன்னா சைன் வந்து எப்படி வேரி ஆகும்னு பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு மைனஸ் பை பை டூ டு பை பை டூல உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ விச் வில் பி சைன் இன்வர்ஸ் தான் நான் சொல்றேன். சைன் இன்வர்ஸ் வந்து மைனஸ் பை பை டூ லெஸ் தேன் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு பை பை டூ அப்படி நம்ம சொல்லலாமா? இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலா நம்ம என்ன போடலாம்னா 2 sin inverse alpha போலாம். and with also உங்களுக்கு வந்து ஆப்ஷன் 1 சொல்லிருக்கீங்க. சோ இப்போ நம்ம பார்க்கலாம் alpha 1 இதுல வேரி ஆகுதுன்னு. சோ minus pi by 2 less than 2 sin inverse alpha less than pi by 2 அப்படின்னு இருக்குன்னா நான் throughout the equation நான் divided by 2 பண்றேன். So throughout divide by 2 பண்ணா which will be minus pi by 4 less than or equal to sin inverse of alpha less than equal to pi by 4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருமா? now இப்ப sin inverse இருக்கா? சோ நான் sin inverse வந்துட்டு alpha மட்டும் எனக்கு வேணும்னா நான் throughout நான் வந்து இப்படி எடுத்துக்கிறேன். இந்த sin inverse நான் இங்க இது எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் இந்த பக்கம் போயிடுது. so which will be basically நான் என்ன பண்றேன்னா sin inverseக்கு நான் வந்து மேல வந்து ஒரு sin ஆட் பண்றேன், like sin off பண்றேன். so which will be sin of minus pi by 4. இது என்ன வரும்? sin of sin inverse வந்து cancel ஆயிரும். சோ உங்களுக்கு என்ன வரும்? ஆல்பான்னு வரும். அதே மாதிரி less than sin of pi by 4. சோ உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சோ sin of minus x வந்துட்டு உங்களுக்கு என்ன? sin of minus x வந்துட்டு உங்களுக்கு minus sin x. ஓகேங்களா? சோ sin of pi by 4ங்கிறது minus pi by 4ங்கிறது minus pi by 4 less than alpha less than minus sin pi by 4 less than alpha so less than sin pi by 4 அப்படின்னு சொல்லி வருமா? so sin pi by 4 ஓட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன் பை ரூட் டூன்னு சொல்லியிருக்கீங்க சாம். மித்தவங்க சொல்லுங்க சைன் வேல்யூ என்னன்னு. sin pi by 4 வேல்யூ. ஓகே அருண் அண்ட் லத்தீஃபா வந்து சொல்லியிருக்கீங்க 1 by root 2ன்னு. ஸோ எஸ் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துட்டு minus 1 by root 2 less than or equal to alpha less than or equal to 1 by root 2 அப்படின்னு வரும். ஸோ உங்களுக்கு பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து mod alpha less than or equal to 1 by root 2 அப்படின்னு வருமா? ஸோ இதுதான் உங்களுக்கு mod alpha வந்து உங்களுக்கு less than 1 by less than or equal to 1 by root 2. ஸோ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் A. ஸோ ஆப்ஷன் A தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். நவ் இப்போ நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம்மோட கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க பார்க்கலாம்.
2 சொல்லிருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த 4 பீப்புளும் 2 சொல்லியிருக்கீங்க. சாம், லத்தீஃபா, அருண் சரண் அண்ட் அஸ்வின் வந்து 2 சொல்லியிருக்கீங்க. ஸோ பார்க்கலாம் எது கரெக்டுன்னு. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஃபார்முலா விச் இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா sin inverse of cos x will be equal to என்னன்னு பார்க்கலாம். ஸோ pi by 2 minus x வரும். அது வந்துட்டு if என்ன வரும், x belongs to 0 to pi அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு pi by 2 minus y அப்படின்னு சொல்லிட்டு வரும். எப்போ if x does not belong to 0 to pi அப்படின்னு வரும். and என்ன சொல்லலாம், cos x is equal to cos y belongs to 0 to pi. so இங்கிருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த என்ன சொல்றாங்க, இப்போ வந்து ஆப்ஷன் பாத்தீங்கன்னா sin inverse of cos is equal to pi by 2 minus x. so pi by 2 minus x ங்கிறது இந்த வேல்யூ கரெக்டா. so pi by 2 minus x ங்கிறது அந்த வேல்யூ. so அது எந்த இன்டர்வல் இருக்கும், 0 to pi இன்டர்வல் இருக்கும். so pi by 2 minus x எந்த இன்டர்வல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0 to pi இன்டர்வல் இருக்கும். so x வந்துட்டு உங்களுக்கு 0 less than x less than or equal to pi அப்படின்னு வரும். ஸோ இதுதான் அவங்களோட கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் 2 தான் அவங்களோட கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ பேசிக்கலி இந்த ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சாவே உங்களுக்கு வந்து இந்த சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் சம் போலாம். ஸோ நெக்ஸ்ட் சம்மோட ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சாம், டானியல், லத்தீஃபா, அருண் சரண் 1 சொல்லிருக்கீங்க. வேற யாராச்சும் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அஸ்வின் 1, ஓகே. ஸோ மித்தங்க கெஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் சம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு sin inverse of x plus sin inverse of y plus sin inverse of z வந்துட்டு 3 pi by 2 அப்படின்னு இருக்கா. ஸோ அதை நான் எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறேன்னா 3 டேர்ம் எழுதிக்கிறேன். sin inverse of x plus sin inverse of y plus sin inverse of z is equal to pi by 2 plus pi by 2 plus pi by 2. அது இதுவா இருக்கும் 3 pi by 2 க்கு ஈக்குவலா இருக்கும். சோ பேசிக்கலி உங்களோட சைனோட அதிகபட்ச வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைன் இன்வர்ஸோட பாத்தீங்கன்னா லைக் 1 தான். அதிகபட்ச வேல்யூ 1 வரும். கீழே வந்துட்டு உங்களுக்கு -1. சோ -1 to 1 தான். சோ அதிகபட்ச வேல்யூ உங்களுக்கு 1 தான் வரும். சப்போஸ் இந்த இது வந்து இதுக்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக x வந்து 1 தான் வரும். அப்பதான் உங்களுக்கு மேக்ஸிமம் இதுக்கு 1 வந்து இதுக்கு 1 வந்து y-க்கு 1 வந்தா மட்டும் தான் உங்களுக்கு pi by 2 போட முடியும். சோ நான் பேசிக்கா என்ன சொல்ல வரேன்னா இப்போ நான் இந்த இதுவும் நான் ஈக்குவேட் பண்றேன் சிம்பிளா. so which will be sin inverse of x வந்து is equal to pi by 2 வந்தா x is equal to sin of pi by 2. அப்ப x is equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருமா. and அது as I already told you உங்க sin inverse ஓட அதிகபட்ச வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து 1 தான் வரும். okay, so which will be now next பாத்தீங்கன்னா sin inverse of y வந்துட்டு pi by 2. okay, now இப்போ நான் என்ன பண்றேன், y is equal to sin of pi by 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். now இப்போ sin of pi by 2ங்கிறது என்னது, which is 1. now y also 1. similarly when you do it for sin z என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். what is z? sin inverse of z is equal to pi by 2. z na என்னது, yes. so Sam Daniel 1 சொல்லிருக்கீங்க. what is z value எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். yes, Arun 7 correct. z value வந்து equal to 1. so Latifa yes, நீங்க எல்லாரும் correct. so z is equal to sin of pi by 2. ஓகேவா. so z is equal to என்ன 1 அப்படி நம்ம சொல்லலாம். okay,
now இப்போ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னா இப்போ இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கா என்னன்னா x power 2017 plus y power 2018 plus z power 2019 minus 1 by x power 101 plus y by 101 plus z by 101. அப்போ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? This will be 1 power 2017 plus 1 power 2018 plus 1 power 2019 minus 1 by 1 power 101 plus 1 power 101 plus 1 power 101. So 1 power any number உங்களுக்கு என்னவா இருக்கும்னா 1 தான் வரும். So basically உங்களுக்கு என்ன வரும்? Final answer. So இது என்ன வரும்னா which will be 1 plus 1 plus 1. Okay va? Minus 9 by 1 plus 1 plus 1. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 3 minus 9 by 3. So which will be 3 minus 3. So உங்க final answer வந்து 0. So உங்களோட 0 தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். So 0 is your final, 0 is your correct answer, which is option 1. So யாராவது option 1 சொல்லிருந்தீங்களோ? Yes, very good. Now இப்போ வந்து நம்ம next sum போலாம். Next sum ஓட கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். So option 3 எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ மோஸ்டா எல்லாருமே ஆப்ஷன் 3 சொல்லியிருக்கீங்க. ஸோ எஸ், வாங்க பார்க்கலாம் ஆப்ஷன் 3 கரெக்டா இல்லையான்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா which will be இது என்ன ரேஞ்ச்ல வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா சைன் காஸ். ஸோ which will be sin of -1, 1. அது என்ன ரேஞ்ச் இருக்கும்? சைன் இன்வர்ஸ். சைன் வந்துட்டு அதோட டொமைன் வந்து -1 to 1 வரும். அதோட கோடொமைன் வந்துட்டு உங்களுக்கு அதோட ரேஞ்ச் வந்துட்டு -π/2 to π/2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருமா? ஸோ நவ் இது வந்துட்டு உங்களோட டொமைன் அண்ட் இது வந்துட்டு உங்களோட ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம்? x² - 3 அது எதுல வந்துட்டு எந்த இதுல இதாகும்னா -1 less than or equal to x² - 3 less than or equal to 1 அதுல தான் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் ஆகும். சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா நான் பேசிக்கா இந்த ரெண்டு சைடுமே x² மட்டும் இங்க x² மட்டும் மிடில்ல வர மாதிரி பார்க்கறேன். சோ பேசிக்கலி I'm adding 3 on both ends. 1 plus 3 less than or equal to x² less than or equal to 1 plus 3. So it should be 2 less than or equal to x² less than or equal to 4 அப்படின்னு வருமா? அப்போ நான் என்ன சொல்லிக்கலாம்? இது ரெண்டு கம்பேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து x² = 2 ன்னு போடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த இதையும் கம்பேர் பண்றேன். x² = 2 ன்னு போட்டா x = +or -√2 அப்படி வருமா? அதே மாதிரி x² = 4 போட்டா x = +or -2 வரும். x = என்ன வரும்? +or -2 வரும். சோ பேசிக்கலா நான் வந்துட்டு ஒரு பெரிய நம்பர் லைன் வரைஞ்சுக்கிறேன். சோ அதுல வந்துட்டு நான் -∞ to ∞ அப்படி போட்டுக்கிறேன். Now இப்போ நான் என்ன பண்றேன்னா அதுல -2 -√2 √2 2 ஓகேங்களா? சோ இது இப்படி வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணனா உங்களுக்கு என்ன வரும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ இது எல்லாமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வலா போலாம். சோ இந்த இன்டர்வல் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 2 to ∞ எடுக்கிறேன். 2 to ∞ நான் பேசிக்கலா நான் என்ன போறேன்னா நான் 3ங்கற ஒரு வேல்யூ எடுக்கிறேன். 3ங்கற வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனா இங்க 9 ஆயிரும். 9 கண்டிப்பா 2க்கும் 4க்கும் நடுவுல கிடையாது. சோ அது ஸ்ட்ரிக்ட்டா அந்த இன்டர்வல்ல கிடையாது. சோ இது என்னது? இந்த இன்டர்வல்ல இது கிடையாது. சோ இந்த இன்டர்வல்ல இல்லனா இங்க -3 நான் எடுத்தாலுமே 9 தான் வரும் ஸ்கொயர் இருக்கனால. சோ இந்த இன்டர்வல்லையுமே இது வராது. நவ இப்போ √2 ஓட வேல்யூ என்ன? 1.414. இப்போ நெக்ஸ்ட் இதுல நான் எடுக்கிறேன். இப்போ நான் சிம்பிளா இதுக்கு வந்து 1.5 ன்னு சொல்லி இந்த இன்டர்வல் எடுக்கிறேன். இது 1.5 எடுத்தனா இதுக்கு நான் வந்து உள்ள நான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னு வெச்சுக்கோங்களேன். எதுக்கு? இங்க 1.5 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா உங்களுக்கு வந்து அந்த 1.5 ஸ்கொயர் வந்துட்டு லைஸ் பிட்வீன் 2 and 3. ஏன்னா 15 × 15 என்ன எவ்வளவு வரும்?
25, 75, 15. ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா 225. ஸோ என்ன 2.25 வரும். ஸோ 1.5 ஸ்கொயர் வந்துட்டு உங்களுக்கு 2.25 வரும். அது கண்டிப்பா 2க்கும் 4க்கும் நடுவில் இருக்கனால ஸோ திஸ் இன்டர்வல் என்னன்னா √2 to 2 இன்டர்வல் வந்து கண்டிப்பா வரும். அதே மாதிரி -1.5 இங்க எடுத்தாலும் இந்த இன்டர்வலும் கரெக்டா வரும். -2 to -√2. ஓகேங்களா? இப்போ நான் வந்து 0 எடுக்கிறேன். 0 வந்து நான் நடுவில் இருக்க 0 எடுத்தேன்னா இப்ப 0 இங்க வந்துட்டு இதுக்கு நடுவுல 0 தானே இருக்கும். சோ 0 நான் சிம்பிள் எடுத்தேன்னா 0 வந்துட்டு 2க்கும் 4க்கும் நடுவுல வராதனால இது ஸ்ட்ரிக்டா நோ. சோ இப்ப எந்தெந்த இன்டர்வல் நம்ம கிட்ட இருக்கு, எந்தெந்த இன்டர்வல்ல இருக்குன்னா டொமைன் வந்துட்டு -2 to -√2 கமா இது க்ளோஸ்ட் இன்டர்வல், -2 to -√2 க்ளோஸ் இன்டர்வல் யூனியன் √2 to 2. So இதுதான் உங்களோட ஆன்சர், which is your option 3. ஓகேங்களா? So this is your கரெக்டான ஆப்ஷன். Now இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் சம் போலாம். So நெக்ஸ்ட் சம் பாருங்க, எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லுங்க பார்க்கலாம். So லத்தீஃபா 2 சொல்லிருக்கீங்க. மித்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம் எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லிட்டு. So திக்ஷித் வந்து ஆப்ஷன் B which is 2. yeah. Now அருண் வந்துட்டு 2 சொல்லிருக்கீங்க. எஸ், மித்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம் எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லிட்டு. அஸ்வின் ஆப்ஷன் 2. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. பேசிக்கலா ட்ரையாங்கிளுக்கு எவ்வளவு ஆங்கிள்ஸ் இருக்கும்? 3 ஆங்கிள் இருக்கும். அதுல 2 ஆங்கிள் வந்துட்டு உங்களுக்கு cot inverse 3 சொல்லிருக்காங்க. இன்னொரு ஆங்கிள் வந்து cot inverse 2 சொல்லிருக்காங்க. ஃபைண்ட் தி தேர்ட் ஆங்கிள். அதான் பேசிக்கா நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சோ என்ன நான் பண்றேன்னா ஒரு ட்ரையாங்கிள் வரையறேன். ஓகே, இந்த ட்ரையாங்கிள் கொஞ்சம் வியர்டா இருக்கு. ஓகே, சோ இதுதான் உங்களோட ட்ரையாங்கிள். இதுல வந்துட்டு உங்களோட இந்த ஆங்கிள் வந்துட்டு உங்களுக்கு cot inverse of 3 எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிள் cot inverse of 2 எடுத்துக்கலாம். So we have to find this angle, this orange line angle. ஓகேங்களா? So இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு அந்த ஆல்ரெடி தெரியும் sum of all the angles in a triangle அது வந்து is equal to 180 degree. அது பேசிக்கலா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? which is equal to pi. 180 னா pi தானே. So cot inverse of 2 plus cot inverse of 3 plus x is equal to pi அப்படின்னு வருமா? So இது என்ன வரும்? x is equal to pi minus cot inverse of 2 plus cot inverse of 3. ஏன்னா இங்கேயும் அதுவும் இந்த cot 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா அதுவும் minus cot inverse 2 ஆயிடும். அதே மாதிரி cot inverse 3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா minus cot inverse 3 ஆயிடும். கரெக்டா? So இது என்ன ஆகும்? This will be equal to, so இது நான் ஃபர்தரா நான் பண்ணனா இந்த cot வந்து in terms of tan மாதிரி எழுதுறேன். So this will be pi minus tan inverse of 1/2 plus tan inverse of 1/3. ஏன்னு கேட்டீங்கன்னா cot inverse x is equal to tan inverse of 1/x அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? So now x is equal to, இது நான் ஃபர்தரா நான் பண்ணனா pi minus இது வந்து என்னன்னா tan inverse a plus tan inverse b ஃபார்முலா. அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா tan inverse of a plus b by 1 minus ab. அதுதான் வருமா? சோ இது நான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இது நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கறேன். So it will be tan inverse of 1/2 plus 1/3 by 1 minus 1/2 into 1/3. So இது further என்ன வரும்? Which will be x is equal to pi minus tan inverse of 3 plus 2/6 by 1 minus 1/6 அப்படி வருமா? So இது நான் further நான் வந்து இது பண்ணனா, so x is equal to pi minus tan inverse of 5/6 by
கீழே என்ன வரும், கீழேயும் உங்களுக்கு வந்து 6, இது வந்து 5/6 தான் வரும். ஸோ 5/6/5/6 எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எந்த ஈக்குவலா இருக்கும்னா 1 ஈக்குவலா இருக்கும். ஸோ tan inverse of 1 என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. tan inverse of 1, what is tan inverse of 1? So pi minus tan inverse of 1. So what is tan inverse of 1? Pi by 4, 45 degree ன்னு சொல்லிக்கீங்க, both are same. Pi by 4 okay. So yes, tan inverse of 1 வந்துட்டு உங்களுக்கு pi by 4. So pi minus pi by 4 என்ன வரும், x is equal to 3 pi by 4. So உங்களோட third angle என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 pi by 4. So which is option 2. ஓகேவா? So yes, நம்ம வந்துட்டு ஒரு நிமிஷம், நம்ம previous sum ஒரு sum solve பண்ணலையா? ஸோ இந்த சம் நம்மளுக்கு வந்து நம்ம சால்வ் பண்ணல. ஸோ நம்ம இது இப்போ சால்வ் பண்ணலாம். இது என்னன்னா இந்த சம் x is equal to 1/5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ cos inverse of x plus 2 sin inverse of x அப்படின்னு இருக்கா. ஸோ இதை நான் பேசிக்கலா எப்படி எழுதிக்கிறேன்னா cos inverse of x plus sin inverse of x plus sin inverse of x அப்படின்னு இருக்குமா. சோ அது என்னவா இருக்கும், cos inverse of x plus sin inverse of x என்னவா இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். cos inverse of x plus sin inverse of x என்னவா இருக்கும். சோ தீக்ஷித் வந்துட்டு மியூசிக்கல்ஸ் வந்துட்டு pi by 2 சொல்லிருக்கீங்க. சுபி pi by 2, நிவேதா pi by 4. ஓகே, நீங்க பழைய சம்க்கு pi by 4 சொல்லிருப்பீங்க. because நீங்க டிலேவா தான் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தீங்க. அருண் சரண் pi by 2, லத்தீஃபா pi by 2. so yes, இது என்ன வரும்னா pi by 2 plus sin inverse of x. so நான் ஒரு question கேக்குறேன். இப்போ உங்களுக்கு cos of pi by 2 plus theta, அதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? cos of pi by 2 plus theta அது என்னவா இருக்கும் in terms of என்னவா இருக்கும்? அது ஒரு ஃபார்முலா. cos of pi by 2 plus theta வந்து ஒரு ஃபார்முலா. கண்டுபிடிங்க பார்க்கலாம். minus sin theta சொல்லுங்க தீக்ஷித். மித்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். cos of pi by 2 plus theta என்னவா இருக்கும்? sin thetaன்னு சொல்லியிருக்கீங்க லத்தீஃபா. ஸோ பேசிக்கலா உங்களுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சிட்டீங்கன்னா pi by 2 plus thetaனா உங்களுக்கு இந்த குவாட்ரண்ட் which is second quadrant. second quadrantல எப்பவுமே sin theta வந்து நெகட்டிவா இருக்கும். ஸோ it will be minus sin theta. ஸோ cos of pi by 2 plus theta வந்து உங்களுக்கு minus sin theta. ஓகேங்களா? sin theta இல்ல ஆக்சுவலி தீக்ஷித் நீங்க சொன்னது கரெக்ட். மைனஸ் sin theta தான், பிகாஸ் அது செகண்ட் குவாட்ரண்ட்ல வரனால இட் will be minus sin theta. ஏன்னா pi by 2 plus thetaனா அது செகண்ட் குவாட்ரண்ட் வரும். அதுல வந்து எப்பவுமே சைன் வந்து நெகட்டிவா இருக்கும். so which will be further நீங்க பாத்தீங்கன்னா இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? மைனஸ் sin of இங்க தீட்டாக்கு பதிலா நான் sin inverse of x எழுதுறேன்னா so which will be sin inverse of x. so இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா மைனஸ் x க்கு ஈக்குவலா இருக்கும். x நம்ம வேல்யூ என்ன, which is 1/5, which will be minus 1/5. so அதுதான் உங்களோட இந்த ஆன்சர். ஓகேங்களா? now இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா இந்த சம். சோ இது கண்டுபிடிங்க பார்க்கலாம் எல்லாரும். சாரி, காஸ் தான் நம்ம மாத்துறோம். சோ அதனாலதான் நம்ம தீட்டா வந்து மைனஸ் sin theta போடுறோம். all silver teacups. so all silver teacups. so இங்க எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். இங்க சைன் மட்டும் பாசிட்டிவா இருக்கும்.
இங்க tan மட்டும் பாசிட்டிவா இருக்கும், இங்க வந்து cos மட்டும் பாசிட்டிவா இருக்கும். கரெக்டா? சோ செகண்ட் குவாட்ரண்ட்ல நம்ம கன்வர்ஷன் போடும்போது cos ஆஃப் சம்திங் தானே போட்டோம். சோ அதனால நம்ம என்ன சொல்லலாம், அது வந்து நெகட்டிவ்னு சொல்லலாம். சோ இது கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் இதோடது. சோ இந்த क्वेश्चनோட கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க. லத்தீஃபா அண்ட் சாம் வந்து 3 சொல்லிருக்கீங்க. சோ எஸ் மித்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த சம்மோட கரெக்டான ஆன்சர். எஸ் இந்த சம்மோட கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நிவேதா வந்து 3 சொல்லியிருக்கீங்க. ஓகே பார்க்கலாம். ஸோ பேசிக்கலா உங்களோட ஃபார்முலா வந்துட்டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்றேன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு அந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். ஜென்ரலா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா விச் இஸ் π/2. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் காட் இன்வர்ஸ் π/2 வரும். ஸோ இது பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம். ஸோ சிமிலர் ஃபார்முலா தான் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அந்த ஃபார்முலா தான் வருது. So which will be π/2 equal to என்னது u. இப்போ நம்ம என்ன வேல்யூ கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா cos 2u. இப்போ u வந்துட்டு உங்களுக்கு u வந்துட்டு π/2 இருக்கா, அப்போ cos 2u என்னவா இருக்கும், cos 2u வந்துட்டு cos of 2 into π/2 அப்படின்னு வருமா. சோ இது என்ன வரும், cos of π அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். So cos πங்கிற வேல்யூ என்ன வரும், cos πயோட வேல்யூ -1. So yes, -1 ஆப்ஷன் 3 தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா? நவ் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் சம் போறோம். ஓகே எஸ் நெக்ஸ்ட் சம்மோட இது கண்டுபிடிங்க. அதுக்கு வந்து நோ சொல்யூஷனா, யூனிக் சொல்யூஷனா, இல்ல 2 சொல்யூஷனா, இல்ல இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனா. ஆப்ஷன் 2 சாம் சொல்லிருக்கீங்க. சோ எஸ் மித்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ஆப்ஷன் கரெக்ட்னு. லத்தீஃபா ஆப்ஷன் 2. சோ எஸ் மித்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம் எது கரெக்டான ஆப்ஷன். சோ எஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 அப்படின்னு சொல்றாங்க. சோ பேசிக்கலா அது என்ன வரும், tan வந்துட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் π/2 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எழுதலாமா. ஏன்னா காட் இன்வர்ஸ் காட் பிளஸ் tan காட் இன்வர்ஸ் x plus tan inverse x is equal to π/2 இருக்கனால நான் ஒரு சைடு மட்டும் எடுத்துட்டு இந்த பக்கம் வந்துக்கிறேன். So which will be π/2 minus tan inverse of x வருமா. That will be equal to இது நான் என்ன டேர்ம்ஸ்ல நான் இது பண்றேன்னா tan inverse of 1/√3 பாத்தீங்கன்னா which is π/6. So tan inverse of 1/√3 is π/6. Now இப்போ நான் அதை ரிமூவ் பண்றேன். So tan inverse of x minus π/2 plus tan inverse of x is equal to π/6 அப்படின்னு வருமா. So இது என்ன வரும், 2 tan inverse x is equal to π/6 plus π/2. அது further என்ன வரும் பாத்தீங்கன்னா 2 tan inverse x is equal to 12. இது என்ன வரும் 2π plus 6π அப்படின்னு வருமா. No, this will be 2π. No, this is 12. Number 12 இல்ல, LCM 6 தான் வரும். So it will be 6π plus 3π. So then our 2 tan inverse of x is equal to 4π/6. So இது நான் further வந்து cancel பண்ணனா 2 tan inverse of x is equal to 2π/3. So இது cancel ஆயிடுச்சுனா இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா tan inverse x வந்துட்டு π/3 அப்படின்னு வருமா. அப்போ x என்னவா இருக்கும், x is equal to
tan pi by 3. So x என்ன வரும்? tan pi by 3. Tan pi by 3 ஓட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். What is the value of tan pi by 3? So yes, what is the value of tan pi by 3? Sam வந்து √3 சொல்லிருக்கீங்க. √3. இதவங்க சொல்லுங்க, what is the value of tan pi by 3? So yes, இது பாத்தீங்கன்னா இது வந்து √3 தான். So x க்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கிடைக்குது. So அதனால நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம், அது வந்துட்டு யூனிக் சொல்யூஷன் சின்ஸ் வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் x க்கு கிடைக்குது, ரெண்டு வேல்யூ கிடைக்கல அண்ட் n நம்பர் ஆஃப் வேல்யூவும் கிடைக்கல, நோ சொல்யூஷனும் கிடைக்கல, ஜஸ்ட் ஒன் சொல்யூஷன் கிடைக்கனால இது வந்துட்டு யூனிக் சொல்யூஷன் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சம் சால்வ் பண்ணலாம். வாட் இஸ் யுவர் ஆன்சர்? வாட் இஸ் யுவர் ஆன்சர்? கெஸ் சொல்லுங்க பார்க்கலாம். நிவேதா வந்து 2, சாம் வந்து 2, மித்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம் எது கரெக்டான ஆப்ஷன். லத்தீஃபா வந்துட்டு 2, சரண் 2. ஸோ எஸ், நம்ம செக் பண்ணலாம் இது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன வரும்னா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? π/2 மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படின்னு வருமா? ஸோ இது நான் ஃபர்தரா நான் வந்து சால்வ் பண்ணனா, இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், tan inverse of x plus cot inverse of x is equal to π/2. அப்போ tan inverse of x is equal to π/2 minus cot inverse of x அப்படி நம்ம சொல்லலாமா? சோ இப்போ என்ன வரும்? சோ இங்க வந்து x க்கு பதிலா நாம என்ன போடலாம்? 1/2 போடலாம், which will be π/2 minus tan inverse of 1/2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருமா? சோ இது நான் வந்துட்டு π/2 மைனஸ் இல்ல, வெறும் இதா வரும், ஏன்னா இது ஹோல் சேர்த்துனாதானே உங்களுக்கு வரும். சோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். உங்களுக்கு வந்து இது பாத்தீங்கன்னா இது நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் எழுதிக்கிறேன். சோ பேசிக்கலா tanங்கிறது என்னது? tanங்கிறது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. சோ இது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு போடலாமா? சோ the 1/2, 1ங்கிறது ஆப்போசிட் சைடு, 2ங்கிறது அட்ஜசன்ட் சைடு. அப்ப ஹைப்போடென்யூஸ் கண்டுபிடிக்க ரூட் ஆஃப் 1² + 2², அது என்ன ஒரு ரூட் ஆஃப் 5. சோ இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் வந்து tan வந்து சைன் எழுதணும்னா sin inverse of x is equal to sin inverse of 1/√5 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருமா? சோ அது நான் ஃபர்தரா வந்துட்டு இந்த x இதுவும் கேன்சல் பண்ணிட்டா, இந்த சைனும் இந்த சைனும் ஆச்சுன்னா சோ x is equal to 1/√5. சோ 1/√5 தான் உங்களோட x ஓட வேல்யூ. சோ which is option 2. ஆப்ஷன் 2 தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். சோ நிறைய பேர் ஆப்ஷன் 2 சொல்லிருக்கீங்க. எஸ், குட். நவ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போலாம். சோ நெக்ஸ்ட் சம் சொல்லுங்க பார்க்கலாம் எது வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன் சொல்லிட்டு. Option 4, Latifa and Sam, Arun, Niveta. Subi, okay. So yes, நம்ம வந்து பார்க்கலாம் எது கரெக்டான ஆப்ஷன். So first இது பாத்தீங்கன்னா as usual sin tan இருக்கா? சோ நம்ம எல்லாமே tan மாத்தலாம். tan வந்து என்ன? ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடென்யூஸ். சோ பேசிக்கலா அந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும். அதுல ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடென்யூஸ்னா இந்த ஆங்கிள்னா ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ், சாரி ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான் tan. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னால இப்போ வந்து ஹைப்போடென்யூஸ் பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் 1² + x², which will be root of 1 + x² அப்படின்னு இருக்குமா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா
இப்போ சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றேன். சைன் இன்வர்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணா எக்ஸ் ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடென்யூஸ். ஸோ எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வருமா. ஸோ இந்த சைன் இன்வர்ஸும் அந்த சைனும் கேன்சல் ஆயிரும். ஸோ விச் வில் பி எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் உங்களோட ஃபைனலான இல்ல எக்ஸ் பை இதான் ஆப்ஷன் 4 தான் உங்களோட ஃபைனலான ஆப்ஷன். ஓகேங்களா. நவ் நம்ம வந்துட்டு இந்த சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நவ் லெட்ஸ் கோ டு தி important question sum. So important question from chapter 11 பாத்தீங்கன்னா first வந்து இந்த question வந்து ஒரு binomial distribution for each of following நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So இப்போ ஒரு fair coin வந்துட்டு 5 fair coins tossed 5 fair coins வந்து toss பண்றாங்க. அதுல x வந்துட்டு என்ன denote பண்றாங்கன்னா number of heads. So number of heads வந்து என்ன எடுத்துக்கிறாங்க, x எடுத்துக்கிறாங்க. next subdivision பாத்தீங்கன்னா first subdivision நம்ம finish பண்ணலாம். So first வந்து n வந்து என்னது, n வந்து நம்ம மொத்தம் வந்துட்டு 5 fair coins. அப்போ p. So probability of getting head ஒரு டாஸ் பண்ணும்போது probability of getting head என்னவா இருக்கும், p என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். probability ஒரு டாஸ் பண்ணும்போது probability of getting head, ஏன்னா ஒரு டாஸ் பண்ணும்போது ஹெட்டும் வரலாம் டெய்லும் வரலாம். So probability of getting head என்னவா இருக்கும்? ஓகே, தீக்ஷித் வந்துட்டு 1/2 சொல்லிருக்கீங்க. மித்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். probability of getting head என்னவா இருக்கும்? ஓகே, சோ நான் சொல்றேன். ஒரு காயினை டாஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒன்னா ஹெட் வரும் இல்லனா டெய்ல் வரும். ஓகேவா. சோ ஹெட் இல்லனா டெய்ல் வரனால ரெண்டு தான். மொத்தமா உங்களுக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து 2. அதுல உங்களுக்கு ஹெட் வர்றதுக்கு 1/2. அதுதான் உங்களோட கரெக்டான ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா. சோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் வந்து 1/2. அதே மாதிரி இப்போ p வந்து கிடைச்சிருச்சு. q என்ன, probability of not getting head 1 minus p. அது என்ன வரும், 1 minus 1/2 that is equal to 1/2. ஓகேங்களா. சோ இதுதான் உங்களோட q. சோ இதுதான் உங்களோட p and இதுதான் உங்களோட q. now இதோட probability கண்டுபிடிக்கலாம். f of x நம்ம என்ன பண்ணலாம்னா ncx p power x q power n minus x அப்படின்னு வருமா. இப்போ n-க்கு பதிலா நம்ம என்ன போடலாம்னா எனக்கு பதிலா நம்ம 5 தான். நம்ம என்ன 5 இது வரும். சோ 5cx 1/2 power x 1/2 power n minus x அப்படின்னு வருமா. இப்போ வந்துட்டு இந்த ப்ராபபிலிட்டி x வந்துட்டு எதுக்கு வேரி ஆகும்னா 0 1 2 up to x வரும். இந்த ப்ராபபிலிட்டி x என்ன 0 1 2 3 4 5 இவ்வளவுதான் வருமா. சோ இப்போ வந்துட்டு நம்ம இது பண்ணலாம். சோ 5cx 1/2 காமன் எடுத்துட்டா x plus n minus x அப்படின்னு வருமா. சோ x வந்துட்டு 0 1 up to 5 அப்படின்னு. சோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்ரீஹரி நீங்க நம்ம இந்த வீக்கெண்ட்ல நம்மளுக்கு வந்துட்டு இது இருக்கு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். நம்ம வந்து தென்காசியோட ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போறோம். பிகாஸ் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் இந்த கிளாஸ் 8:30 end ஆயிரும். அண்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் இந்த சாட்டர்டே ஐ கெஸ். ஸோ இந்த சாட்டர்டே வந்துட்டு நீங்க ஸ்கெடியூல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ நீங்க எல்லாருமே இந்த சாட்டர்டே மறக்காம வந்துருங்க ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண. ஸோ நவ் இப்போ பாத்தீங்கன்னா 5cx 1/2 பவர் இது வருமா. ஸோ இது என்ன வரும் 5cx 1/2 பவர் இந்த x இதை கேன்சல் ஆயிருமா. சோ இங்க n வருதா. சோ n-க்கு பதிலா நான் 5 போடுறேன். ஏன்னா n-க்கு பதிலா நான் 5 தான சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இருந்தேன். சோ which will be இந்த x கேன்சல் ஆயிடும். n லெஃப்ட் ஆகும். சோ n வந்துட்டு 1 வரும். சோ x வந்து 0 1 up to 5 வருமா. சோ இதுதான் உங்களோட f of x. ஓகேங்களா. now இதோட ஃபர்ஸ்டோட ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சாச்சு. now இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அது ஃபேட் டை வந்து 10 டைம்ஸ் உங்களுக்கு ரோல் பண்றாங்க. இதுல வந்து 5 டைம்ஸ் சொன்னாங்க, இது வந்து 10 டைம்ஸ் சொல்றாங்க. அண்ட்
x denotes number of times 4 appeared. So 4 appear ஆகுற probability என்ன அப்படின்னு பார்க்கலாம். So first வந்து number of trials வந்து 10. இப்போ ஒரு die எடுத்துட்டீங்கன்னா அது எதுல இருந்து எது வரைக்கும் வேரி ஆகும்? 1 2 3 4 5 6. So 6 உங்களுக்கு வேரி ஆகுமா? So 1 2 3 4 5 6 அந்த மாதிரி 5 வேரி ஆகும். கரெக்ட்டா? So இதுல வந்து உங்களுக்கு 4 கிடைக்கிறதா probability. So இது p என்னன்னு சொல்லுங்க. So p வந்துட்டு probability of getting 4 as outcome. அது என்னன்னு சொல்லுங்க. p is equal to what is the probability? Yes பண்ணுங்க பார்க்கலாம். So yes, guess பண்ணுங்க பார்க்கலாம். So நம்ம ரிவிஷன் 10.8 னா நீங்க என்ன சொல்றீங்க? எக்ஸைஸ் சொல்றீங்களா? அந்த சம்ஸ் ஆக்சுவலி நீங்க ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சம்ஸ் 10.8 சொன்னீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसலாம் அந்த क्वेश्चंसும் நாங்க இன்க்ளூட் பண்ணிருக்கோம் அந்த எக்ஸசைஸ்ல இருந்து. சோ தீக்ஷித் வந்துட்டு 1/6 சொல்றீங்க. நீங்க ரேபிட் ரிவிஷன் சீரிஸ் போய் பாருங்க. நாம வந்து 10.8 ஓட எக்ஸசைஸ்ல இருந்து few important sums நம்ம இன்க்ளூட் பண்ணிருப்போம். சோ நிவேதா வந்து 1/6 சொல்லுங்க. எஸ், P ஓட ஆன்சர் வந்துட்டு ஸ்ரீ ஹரி லத்தீஃபா எல்லாரும் 1/6 சொல்றீங்க. எஸ் கரெக்ட். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் 6. அதுல நம்ம ஃபேவரபிள் அவுட்கம் வந்து 1 வரும். லைக் ஏன்னா 4 தான் நம்ம வேணுமா, ஒரே ஒன்று தான் வேணும். ஸோ வந்து 1/6 வரும். இப்போ Q என்னவா இருக்கும்? 1 minus P இருக்கும். So 1 minus 1/6 is equal to 6 minus 1/6. So Q வந்து என்னவா இருக்கும்? 5/6க்கு ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? Now இப்போ இதோட பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பார்க்கலாம். f of xங்கிறது ncx p power x q power n minus x அப்படின்னு வருமா? So x வந்து எதுல இருந்து எது வரைக்கும் வேரி ஆகும்? 0 1 2 up to n அந்த மாதிரி உங்களுக்கு வேரி ஆகுமா? So இது என்ன வரும்? So f of x is equal to இது என்ன வரும்? 10cx இது என்ன ஒரு 1/6 power what x நமக்கு தெரியாது and இது வந்து 5/6 power 10 minus x அப்படின்னு வரும். x varies from 0 1 2 up to 10 மட்டும்தான். ஓகேங்களா? சோ இதுதான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன். சோ இதுதான் உங்களோட இந்த டிஸ்ட்ரிபியூஷன் and this is your distribution for the first option, then this is your distribution for the second one. And yes, that's all. நம்ம வந்துட்டு இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். until then it's bye from ஹரிஸ்மிதா. and மறக்காம இந்த வீக்கெண்ட் வந்துருங்க. நம்மளுக்கு வந்துட்டு மேம் எக்ஸாம்பிள் வாட் மேம் என்ன சொல்றீங்க மேம்? எக்ஸாம்ல ஷோ பண்ணணுமா? எக்ஸ் ஷோ பண்ணணும். கண்டிப்பா வந்து நீங்க ஷோ பண்ணணும். பிகாஸ் எக்ஸ் வந்து எதுல இருந்து எது வரைக்கும் வேரி ஆகுது அப்படின்னு வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணும். பைனாமியல்னா நம்ம எக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ங்கிறது மென்ஷன் பண்ணியே தீரணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால உங்களுக்கு நான் இது இங்கேயும் மென்ஷன் பண்ணிருக்கேன், இங்கேயும் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ இந்த வீக்கெண்ட் சர்ச் பண்ண வேணாம் சொன்னாங்க. ஆனா இது மென்ஷன் பண்ணி ஆகணும். உங்க ஃபார்முலால இது இருக்கும். நீங்க டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா உங்க ஃபார்முலால இது இருக்கும். ஆன்சர்ல இது எக்ஸ்க்கு நீங்க மென்ஷன் பண்ணி ஆகணும். ஜஸ்ட் இது தானே 0 to அந்த என் நம்பர். ஜஸ்ட் இந்த சீரீஸ் போறதுக்கு ஈஸி தானே. ஜஸ்ட் ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஆனா இது மென்ஷன் பண்ணணும். இது இம்பார்ட்டன்ட். மென்ஷன் பண்ணியே தீரணும். அண்ட் ஓகே, இந்த வீக்கெண்ட் வந்துட்டு நம்ம தென்காசி கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நீங்க டிஸ்கஸ் படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்கிறது வந்துட்டு கொஞ்சம் அந்த கொஸ்டின் உங்களுக்கு வர நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எதுக்கு நீங்க வேஸ்ட் பண்ணணும்? ஸோ என் கூடயே சேர்ந்து நீங்க வந்து சாட்டர்டே வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ நவ் இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் பாய் அண்ட் குட் நைட்.